தோழமை சொந்தங்களுக்கு இன்றைய வகுப்பினை திருமதி கிருத்திகா அவர்கள் தற்பொழுது நடத்த இருக்கின்றார்கள். POGATE Part 1. இதிலேதான் ஏராளமான மாற்றம். இதுதான் முக்கியமாக இலாக்கா தேர்வுகளே முக்கிய இடம்பெறக்கூடிய ஒரு பாடத்திட்டம். அனைவரும் கவனமுடன் பாடத்தை கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடம், நீங்க கமெண்ட்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க மேடம். நான் மியூட் பண்ணி உட்காந்துக்கிறேன். சார், ஓகே சார், நான் அப்படியே கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் மியூட் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். சோ நம்ம இந்த POGATE Part 1ல நம்மளோட முந்தைய கிளாஸ்ல நம்ம வந்து இந்த ரெகுலேஷன் நம்பர் 25 வரைக்கும் பார்த்திருந்தோம் இல்லைங்களா? ப்ரொஹிபிஷன்ஸ், அதாவது எதெல்லாம் அனுப்பக்கூடாது, இதெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்ற வரைக்கும் நம்ம 25ல பார்த்திருந்தோம். இதுல ஒரு சில மாற்றங்களும் நமக்கு இருந்தது. முன்னாடி இருந்த ப்ரொஹிபிஷன்ஸ்க்கும் இப்பைக்கும் இன்னும் நிறைய சேர்த்திருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம முந்தைய வகுப்புல நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ரெகுலேஷன் நம்பர் 26ல இருந்து இந்த கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அதனால அப்படியே கவனிச்சுக்கோங்க. சோ இப்போ நம்ம இந்த கிளாஸ்னுடைய நமக்கு பார்க்க போற முதல் ரெகுலேஷன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெகுலேஷன் நம்பர் 26, ப்ரொஹிபிஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ். சோ நம்ம இதுக்கு முந்தின 25ல பார்த்தது எல்லாமே டொமஸ்டிக், நம்ம உள்ளூர்ல பண்றதுக்கு என்னென்னலாம் எதெல்லாம் அனுமதிக்க கூடாது, எதெல்லாம் வந்து அனுமதிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வெளிநாட்டு பொருட்கள் நமக்கு இன்வர்ட் ஆர் அவுட்வர்ட் நமக்கு வரும் பொழுது அதுல வந்து தடை செய்யப்படக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றது இந்த கிளாஸ்ல இருக்கும். சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ், அதாவது எந்த ஒரு வெளிநாட்டுக்கு நம்ம அனுப்பக்கூடிய பொருட்களுமே நம்மளுடைய இந்த ரெகுலேஷன்ஸ் வழிகாட்டுதல முறையாக அதனுடைய கண்டிஷன்ஸ் வந்து முறையாக இல்லாம இருக்கிற எதையுமே அனுமதிக்க கூடாது. அண்ட் அதே மாதிரி ஏதாவது ஃப்ராடுலன்ட் ஆக்ட் ஏதாவது இருந்ததுனால், அதாவது மோசடி செயல்கள் ஏதாவது இருந்தாலோ அல்லது பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ், நம்ம கட்டணத்தை வந்து செலுத்துவதை தவிர்க்கும் விதமாக ஏதாவது ஒரு செயல்களை கொண்ட ஒரு தபாலாக அது இருப்பின் அதை கட்டாயமா இட் ஷால் நாட் பி அட்மிட்டட், அதை முற்றிலுமாக அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுதான் நம்ம ரெகுலேஷன் நம்பர் 26. சோ மறுபடியும் சொல்றேன், இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த நம்ம PO ரெகுலேஷன்ஸ் இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வழிகாட்டுதல எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும். அது இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு மோசடி செயலோ அல்லது நம்மளோட போஸ்டேஜ் கட்டணத்தை செலுத்துவதை தவிர்க்கும் வகையில அந்த ஒரு இன்டென்ஷன்ல அந்த ஒரு நோக்கத்துல ஏதாவது பொருள்கள் இருப்பின் அந்த வந்து எதையுமே வந்து நம்ம அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்றதா ரெகுலேஷன் நம்பர் 26. சோ அடுத்து இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ரெகுலேஷன் நம்பர் 27. சோ இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஆஃப் ரெகுலேஷன் 25 ஆன் இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ். சோ முதல்ல 26ல என்ன பார்த்தோம், இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ்ல மோசடி செயல்கள் இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. இப்ப நம்ம டொமஸ்டிக்குன்னு ஒரு பெரிய லிஸ்ட் பார்த்திருக்கோம் இல்லைங்களா, ப்ரொஹிபிஷன்ஸ், இதெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு. சோ இந்த 25 அந்த ரெகுலேஷன்ல இருக்கக்கூடிய அந்த முற்றிலுமாக அந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ்க்கு எப்படி எல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா, அந்த நம்ம உள்நாட்டுக்கு டொமஸ்டிக் ஐட்டம்ஸ்க்கு நம்ம பார்த்தா ப்ரொஹிபிஷன்ஸ் தடைகள் அத்தனையுமே இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ்க்கும் பொருந்தும். எக்ஸப்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டேஞ்சரஸ் குட்ஸ், ஒரு அபாயகரமான ஒரு பொருட்களாக இருக்கு, ஆனால் அத ஒரு தேசிய சர்வதேச சட்டமோ பரஸ்பரமா அதாவது மியூச்சுவலாவோ அல்ல ஒரு வழியாகவோ அந்த நாடு அதை அனுமதிப்பின் அதை அனுமதிக்கலான்றாங்க. அதாவது உண்மையாகவே அது அபாயகரமான பொருட்கள் தான், ஆனால் நம்ம எந்த ஒரு கண்ட்ரிக்கு அனுப்ப போறோமோ அந்த நாடு வந்து பரஸ்பரமாகவோ ஒரு வழியாகவோ அந்த பொருளை அனுமதிக்கிறதுக்கான ரூல்ஸ் வழிவகைகள் இருந்தால் அதை வந்து பண்ணலாம். அது வந்து சர்வதேச நம்மளுக்கு வந்து இதுவாகவும் இருக்கலாம், சட்டமாகவும் இருக்கலாம், இல்ல அவங்களுடைய தேசிய சட்டமாகவும் இருக்கலாம். சோ அத்தனையுமே இதுக்கு பொருந்தும். ஆனா விதிவிலக்கு என்ன சொல்றாங்க, அந்த நாடு அதை அனுமதிப்பின் அதை வந்து நம்ம வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லைவ் அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது உயிருள்ள விலங்குகள் பொறுத்த வரைக்கும், அந்த தேனீக்கள், நம்மளுடைய சில்க் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த தேனீக்கள், பாரசைட்ஸ், இதெல்லாம் இன்செக்ட்ஸ், பூச்சிகள், இதெல்லாமும் எதுக்காக அனுப்பலாம் அப்படின்னா பயோமெடிக்கல் ரிசர்ச், அதாவது ஆராய்ச்சி, மருத்துவ ஆராய்ச்சிக்காக அந்த சம்பந்தப்பட்ட நாட்களோட விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஏதாவது வந்து நம்ம லைவ் அனிமல்ஸ், உயிருள்ள நம்மளுடைய அனிமல்ஸ் ஏதாவது அனுப்புறது அப்படின்னா அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பார்சல் பொறுத்த வரைக்கும் அதேதான், அந்தந்த நாட்டினுடைய சட்டம் அதனுடைய டெரிட்டரி வந்து அதை அனுமதிக்கும் பட்சத்துல அனுப்பலாம் அப்படின்றாங்க. சோ அப்ப இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டொமஸ்டிக்கு இருக்கிற அத்தனையும் பொருந்தும், ஆனா அது டேஞ்சரஸ் ஒரு அபாயகரமான பொருட்களாக இருந்தாலும் சரி
அல்லது உயிருள்ள ஒரு அனிமல், அந்த மாதிரி உயிருள்ள ஒரு விலங்குகள் அப்படி இருந்தாலும் சரி, அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம் அதை ஒப்புக்கொள்ளுமே ஆனால் அதை தாராளமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்றதா இது. அதே மாதிரி ஒரு சில டேஞ்சரஸ் குட்ஸ் எல்லாமே மருத்துவ ஆராய்ச்சிக்காக பயன்படுத்துறதுக்காக இருக்கக்கூடியதையும் நம்ம அனுப்பலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ரெகுலேஷன் நம்பர் 27. அடுத்தது இப்ப நம்ம பாக்குறது ரெகுலேஷன் நம்பர் 28. இது நம்ம பிஓ கைட்ல பார்த்ததே தான், அதையவே கொஞ்சம் வேற மாதிரி இதுல சொல்லுவாங்க. சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் precious metals and precious stones, விலை மதிப்புள்ள ஆபரணங்கள், பொருட்கள், கற்கள், இதையெல்லாம் எப்படி அனுப்பணும்னு சொல்றாங்க. சோ என்னென்ன சொல்றாங்க, precious metals, அதாவது தங்கம், வெள்ளி, கோல்டு, சில்வர், பிளாட்டினம், அதே மாதிரி விலை மதிப்புள்ள ஸ்டோன், கற்கள், அதாவது டைமண்ட், அது மாதிரி இருக்கக்கூடிய இது, அதே மாதிரி ஜுவல்லரிஸ், நகைகள், இதனுடைய காம்பினேஷன் எப்படி இருந்தாலும் சரி. அதே மாதிரி இது இந்த மாதிரி விலை மதிப்புள்ள பொருட்கள், காயின்ஸ், பேங்க் நோட்ஸ், இது எல்லாமே அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் இன்சூர் பண்ணாலே ஒழிய நம்ம அனுப்பக்கூடாது. அன்இன்சூர்டாக இந்த எந்த பொருட்களையுமே அனுப்பக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ மறுபடியும் சொல்றேன், எனி கைண்ட் ஆஃப் precious metals, precious stones எதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம அன்இன்சூர்டா அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ எனி கைண்ட் ஆஃப் precious metals எதுவாக இருந்தாலும் அதை அன்இன்சூர்டாக அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றதா இந்த ரெகுலேஷன்ஸ். சோ ஆனா இதுலயும் நமக்கு ஒரு இது சொல்றாங்க, என்ன அப்படின்னா, வித்வுட் ப்ரெஜுடிஸ் டு தி சப் ரூல். அதாவது இதுவுமே ஏதோ ஒரு கண்ட்ரியோ அவங்க இந்த என்னதான் நம்ம இன்சூர் பண்ணி அனுப்பலாம்னு சொல்றோம், ஆனா ஒருவேளை அந்த நாட்டினுடைய சட்ட திட்டம் அப்படிங்கிறது இவ்வளவுக்கு மதிப்புக்கு மேல தங்கமோ வெள்ளியோ அனுப்பக்கூடாது அப்படின்னு அவங்க மறுத்தால் அதை நம்ம ஒபே பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் நம்ம ப்ரெஷியஸ் மெட்டல்ஸை இன்சூர்டாக அனுப்பலாம் என்று குறிப்பிட்டாலும் அந்தந்த சம்பந்தப்பட்ட நாடுகள் அதை அவர்களுக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்குமே ஆனால் இவ்வளவுதான் அனுமதிக்க முடியும் என்றால் அவ்வளவுதான் அனுமதிப்பாங்க. சோ அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் டொமஸ்டிக் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்சூர்டாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதை வேண்டுமானாலும் நம்ம அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்வதுதான் நம்மளுடைய ரெகுலேஷன் நம்பர் 28. அடுத்தது சொல்றது என்னன்னா, ரெகுலேஷன் நம்பர் 29, ஐட்டம்ஸ் ஃபார் பிளைண்ட் prohibited in certain cases. சோ நமக்கு எல்லாமே தெரியும், அந்த 10 கிளாஸ் ஆஃப் மெயில்ஸ்னா நமக்கு பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிளைண்டுக்கு என்று இருக்கக்கூடிய அவர்களுக்கான மெட்டீரியல்ஸ், அந்த அவங்களுக்கான அந்த பிளைண்டுக்கான அந்த ஸ்கிரிப்ட் இன்ஸ்கிரிப்ட் பண்ண அவங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட சீரீஸ், இது எல்லாமே நம்ம அனுப்பலாம் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம் பின்னாடி நம்ம மெயில்ஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்கும்போது. சோ இந்த மாதிரி பிளைண்டுக்கு அனுப்பும் போது ஒரு சில ப்ரொஹிபிஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பிரிண்டட் பேப்பர்ஸாவோ பிளைண்ட் லிட்ரேச்சர்ஸ்க்காகவோ அனுப்பும் பொழுது எதையெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுல உள்ள போகக்கூடிய பொருட்கள் எதுவுமே பிளைண்டுக்கான இன்ஸ்கிரிப்ஷன், சோ அவர்களுக்கான அந்த இன்ஸ்கிரிப்ஷன், அவர்களுக்கான அந்த குறியீடுகள் இல்லாம இருந்தா அனுப்பக்கூடாது. அண்ட் எனி கைண்ட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ், எந்த விதமான ஒரு கரஸ்பாண்டன்ஸ், ஒரு லெட்டர், ஒரு போய் வர்றதுக்கான ஒருத்தரை தொடர்பு கொள்ளும் வகையில அது எதுவுமே கரஸ்பாண்டன்ஸ் இருக்கக்கூடாது. சோ அதுல போகக்கூடிய பொருட்கள் வெறும் அவர்களுக்கு என்று உண்டான மெட்டீரியல்ஸ், அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்போ இல்ல ப்ரீபேமெண்டோ அல்லது ஏதாவது ஒரு பேப்பர், ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி ஒரு செக் லீஃபோ, அது மாதிரி அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கக்கூடிய மாதிரி, ஒரு மானிட்டரி வேல்யூ இருக்கிற மாதிரி எந்த ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எதுவுமே இருக்கக்கூடாது. எக்ஸப்ட் என்ன இருக்கலாம் அப்படின்னா, அதுல ஒரு கார்டோ ஒரு என்வலப்போ ஏதாவது சென்டருக்கு ஒரு என்ன சொல்றது, சென்டருக்கு திருப்பி அனுப்பும் வகையில அந்த மாதிரி ஒரு கார்டோ என்வலப்போ ஒரு பிரிண்டட் அட்ரஸினுடைய சென்டர்னுடைய அட்ரஸை பிரிண்ட் செய்து வேண்டுமானால் அதை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கிளாஸ். சோ பிளைண்ட பொறுத்த வரைக்கும் எல்லாமே அனுமதிக்கலாம், இன்ஸ்கிரிப்ஷன் அனுமதிக்கலாம், இன்ஸ்கிரிப்ஷன் இல்லாத அவங்களுடைய மெட்டீரியல் அல்லாத எதுவும் அனுப்பக்கூடாது. அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் எதுவுமே அனுப்பக்கூடாது. அண்ட் அதுல எந்த விதமான ஸ்டாம்போ இல்ல விலை மதிப்புள்ள ஒரு வேல்யூ, ஒரு மானிட்டரி வேல்யூ, பண மதிப்பு இருக்கக்கூடிய மானிட்டரி வேல்யூ இருக்கக்கூடிய எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ட் எது இருக்கலாம் அப்படின்னா, ஒரு கார்டோ ஒரு கவரோ சென்டர்னுடைய அட்ரஸ் பிரிண்ட் செய்து அவர்களுக்கு திருப்பி ஏதாவது பதில் அனுப்பும் வகையில அது மட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் ரெகுலேஷன் நம்பர் 29. சோ பிளைண்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ஸ்ல எதெல்லாம் ப்ரொஹிபிஷன்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் உங்களுக்கு ரெகுலேஷன் நம்பர் 29. அடுத்தது உங்களுக்கு ரெகுலேஷன் நம்பர் 31 நம்ம பார்க்க போறோம். சோ ரெகுலேஷன் நம்பர் 31 என்னன்னு பாத்தீங்கன்னா, கஸ்டம்ஸ் கண்ட்ரோல். சோ கஸ்டம்ஸ் கண்ட்ரோல் அப்படின்றது சுங்க கட்டுப்பாடு.
சோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸோடைய காமனா தான் நம்ம ரெகுலேஷன்ல ஒண்ணா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில 31வது ரெகுலேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் இன்டர்நேஷனல் அவுட்பவுண்ட் ஐட்டம்ஸ், அதாவது இங்க இருந்து வெளியில போகக்கூடியது, வெளியில இருந்து உள்ள வரக்கூடிய எல்லா விதமான இன்டர்நேஷனல் தபாலுமே கஸ்டம்ஸ் கண்ட்ரோல், சுங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் வரும். அதுவும் அந்தந்த நாடு அவங்களுக்கு பொருந்தக்கூடிய சட்டம் இருக்கக்கூடிய அதுக்கு உட்பட்டு தான் இருக்கும்னு சொல்றாங்க. சோ ஆல் இன்டர்நேஷனல் அவுட்பவுண்ட் ஐட்டம்ஸ் tendered at post office shall be subject to control, customs control. கண்டிப்பாக நம்ம இங்கிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய அத்தனை இன்டர்நேஷனல் தபாலுமே சுங்க கட்டுப்பாட்டுக்கு வந்து உட்படுத்தப்படும். அண்ட் அதே மாதிரி அந்தந்த நாட்டுக்கூட பொருந்தக்கூடிய சட்டத்திற்கு உட்பட்டு தான் இது வந்து அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது வந்து அவுட்வர்ட், நமக்கு இங்க இருந்து வெளியில வெளிநாட்டுகளுக்கு போறது. வெளிநாடுகள்ல இருந்து நமக்கு வரக்கூடிய இன்வர்ட் ஐட்டம்ஸ் என்ன சொல்றாங்க, சோ நமக்கு இங்க நம்மளுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நம்மளுடைய சுங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துதான் எல்லாமே வந்து வரும் அப்படின்னு சொல்றதா இந்த ரெகுலேஷன்ஸ். சோ அதே மாதிரி எந்த ஒரு சுங்க ஒரு வரி, ஒரு கஸ்டம் டியூட்டி அந்த சுங்க வரி அந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது போடுறாங்களோ, அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி மற்றும் அதனுடன் வந்து ஒரு அடிஷனல் போஸ்டல் ஃபீஸ் என்ன பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ அதை டெலிவரி எடுக்கும் பொழுது அந்த அட்ரஸை தவறாமல் அதை பே செய்துதான் பெற வேண்டும் அப்படின்னு. சோ மறுபடியும் இதுல சிம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா அவுட்வர்ட் நம்மளுடைய இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸும் சுங்க கட்டுப்பாட்டு கீழே தான் வரும். அதே மாதிரி இன்வர்டு வரதும் சுங்க கட்டுப்பாட்டு கீழே தான் வரும். அதனால அட்ரஸை டெலிவரி எடுக்கும் பொழுது அந்த சுங்கத்துறை நமக்கு நிர்ணயித்த கஸ்டம் டியூட்டியும் அதனுடன் அடிஷனல் போஸ்டல் ஃபீயாக என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதை பே செய்து விட்டுதான் தபாலை டெலிவரி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த 31. சரி, இப்ப இந்த ஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஃபீஸ் என்ன அப்படின்றது இப்ப அடுத்த ஸ்கிரீன்ல பாக்கலாம். இதான் அந்த ஃபீஸ். சோ என்ன சொல்றாங்க, ஃபார் கிளியரன்ஸ் த்ரூ கஸ்டம்ஸ் எ ஃபீ ரெக்கவரபிள் ஃப்ரம் அட்ரஸி. சோ நான் இந்த 30 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தபாலை கஸ்டம்ஸ் கிட்ட இருந்து உள்ள போய் அதை வெளியில எடுத்து ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஃபாரின் லெட்டர் பேக்கெட் அல்லது ஒரு இன்சூர் பாக்ஸ்க்கான விலை எவ்வளவுன்னா 30 ரூபாய். இது வந்து சுங்க வரி கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கஸ்டம் டியூட்டி கிடையாது. அந்த கஸ்டம் டியூட்டியை தாண்டி அதை கிளியர் பண்ணி எடுத்துட்டு வராங்க இல்லையா, அதற்கு உண்டான கட்டணம் ஒரு தபால், அதாவது ஒரு ஃபாரின் லெட்டர் பேக்கெட் அல்லது ஒரு இன்சூர் பாக்ஸுக்கு 30 ரூபாய். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபாரின் பார்சல் அல்லது அவங்களுடைய பல்க் பேக் பிரிண்டட் மேட்டர் இருக்கு இல்லைங்களா, 500 கிராமுக்கு மேல் போகக்கூடிய ஒவ்வொரு ஃபாரின் பார்சல் அல்லது அவங்களுடைய பல்க் பேக் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் 30 ரூபாய். சோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு ஆர்டிகிளுக்கு கிட்டத்தட்ட 30 ரூபாய். இது எதுக்குன்னா கஸ்டம்ஸ் டியூட்டியை தாண்டி அதை கிளியர் செய்து நம்ம பண்றோம் இல்லைங்களா, அந்த ப்ராசஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ராசஸ் பண்றதுக்கான ஒரு கட்டணமாக டிபார்ட்மெண்ட் நிர்ணயித்திருக்கக்கூடியதான் இந்த 30 ரூபாய். சோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த 31 கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகே, 31 சிம்பிள் இவ்வளவுதான். எல்லாமே கஸ்டம்ஸ் கண்ட்ரோல்ல வரும்னு சொல்றாங்க. அதற்கான சார்ஜ் என்ன, அவங்க என்ன சார்ஜ் இம்போஸ் பண்றாங்களோ அதை வந்து கட்டிட்டு தான் டெலிவரி எடுக்கணும். அந்த சார்ஜ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஃபாரின் லெட்டர் பேக்கெட் அல்லது ஒரு இன்சூர்ட் பாக்ஸ் அல்லது 500 கிராமுக்கு மேல போகக்கூடிய ஃபாரினுடைய பல்க் பேக் அல்லது ஒவ்வொரு ஃபாரின் பார்சலுக்கும் 30 ரூபாய் அப்படிங்கிறது கூடுதலாக வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்றதுதான் ரெகுலேஷன் நம்பர் 31. அடுத்தது பாக்குறது என்னன்னா 32 என்ன சொல்லுதுன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஆத்தரைஸ்டு டு கலெக்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி. அதாவது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ், நம்மளுடைய தபால் துறை என்பது இந்த கஸ்டம் டியூட்டியை பெறுவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறது அப்படின்றத சிம்பிளா சொல்றதுதான் இந்த ரெகுலேஷன். சோ இதுல என்ன சொல்றாங்க, the post office shall be authorized to collect from the sender or addressee. அனுப்புனரிடமிருந்தோ அல்லது அட்ரஸியிடமிருந்தோ நம்ம இந்த கஸ்டம் டியூட்டியை பெறுவதற்கான அனைத்து அதிகாரமுமே நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டு அப்படின்னு சொல்ற சிம்பிளான ஒரு ரெகுலேஷன் தான் ரெகுலேஷன் நம்பர் 32. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு அதுக்கான எல்லா அதிகாரமுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ரெகுலேஷன் நம்பர் 33, ஐட்டம்ஸ் சென்ட் இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் எனி லா. அதாவது நம்மளுடைய சட்ட திட்டத்திற்கு எதிராக அதற்கு வந்து மாறாக அனுப்பக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து எப்படி வந்து ஐட்டம்ஸ் சென்ட் இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் எனி லா. இது நம்மளோட பழைய பிஓ கைட்லயும் இது நம்ம பார்த்திருக்கோம். சோ இதுல என்னன்னா,
எந்த ஒரு சட்ட திட்ட வழிமுறைக்கு எதிராக அந்தந்தனுடைய சட்டத்திற்கு எதிராக அனுப்பக்கூடிய எதையுமே நம்ம வந்து அனுப்பக்கூடாது. அதை வந்து டீடைன் செய்து டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ ஐட்டம் சென்ட் இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் எனி லா, அதாவது அந்த எந்த ஒரு சட்டம் உங்களுக்கு வந்து ரூல்ஸ் வழிமுறைகளுக்கு நம்மளுடைய அந்தந்த நாட்டினுடைய அந்த ரெகுலேஷனுக்கு வந்து அந்த சட்டத்திற்கு எதிராக அனுப்பக்கூடிய எந்த பொருளையுமே நம்ம அனுப்பக்கூடாது. அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா சென்டருக்கு தான் திருப்பணும். சோ அதை மேற்கொண்டு எந்த இடத்துல நமக்கு அதுக்கு தெரிஞ்சாலும் அதை மேற்கொண்டு நம்ம அதை டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டோம். அதை கட்டாயமா அதை வந்து இடைமறித்து ரிட்டர்ன் டு சென்டர் தான் நம்ம அனுப்புவோம். சோ இதுதான் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் எனி லா. எது அனுப்பிச்சாலும் நம்ம அதை மேற்கொண்டு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றதுதான். அடுத்தது நம்ம பார்க்க போறது ரெகுலேஷன் நம்பர் 34, டிஸ்போசல் ஆஃப் இன்டர்செப்டட் ஐட்டம்ஸ். அதாவது இடைமறிக்கப்பட்ட பொருட்கள், இன்டர்செப்டட் ஐட்டம்ஸ், இதை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்றது, கையாள்றது அப்படின்னு பாக்குறதா இந்த கிளாஸ். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அபிஷியலோ, ஓகேங்களா, நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்னுடைய போஸ்ட் ஆபீஸ் டிபார்ட்மெண்ட்னுடைய ஒரு அபிஷியல், ஒரு ஊழியரோ அல்லது ஒரு ஆபீசரோ, அவர்களுக்கு ஒரு சந்தேகம், ஒரு சஸ்பெஷன் வருது. அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த போகக்கூடிய தபால்ல அவர்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் எழுது. என்ன மாதிரி சந்தேகம் எழலாம்? இந்த போகக்கூடிய இந்த தபால்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, contains anything in respect of an offense which is being committed. நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், டிஸ்போசல் ஆஃப் இன்டர்செப்டட் ஐட்டம்ஸ், இடைமறிக்கப்பட்ட பொருட்கள், இது வந்து எப்படி பண்ணணும்னு சொல்றாங்க. சோ நான் சொன்ன மாதிரி நம்ம அபிஷியல், நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்க அபிஷியலுக்கு ஒரு ஆபீசருக்கு ஒரு சஸ்பெஷன் உங்களுக்கு வருது. என்ன மாதிரி உங்களுக்கு சந்தேகம் எழுது அப்படின்னா, இந்த போகக்கூடிய இந்த தபால்கள் இல்ல, ஓகேங்களா, அதாவது குற்றம் செய்வதற்கான ஒரு அஃபென்ஸ், ஒரு குற்றம் செய்வதற்கான, குற்றம் நடந்துப்பட்ட இல்ல அதை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் போகுது அப்படின்ற மாதிரி சந்தேகம் எழுந்தாலோ, அல்லது அந்த ஏற்கனவே செய்யப்பட்ட குற்றத்துக்கு எவிடன்ஸ் ஏதாவது, அதாவது அதற்கான எவிடன்ஸ் ஏதாவது நமக்கு வந்து போகுது அப்படின்னு நினைச்சாலோ, அல்லது குற்றம் செய்வதற்காகவே ஏதாவது ஒரு பொருள் அப்படி அதுக்கு போகுது அப்படின்னு நினைச்சாலோ, அல்லது நம்மளுடைய பாதுகாப்பு அல்லது பப்ளிக் சேஃப்டி, ஒரு பொதுவான ஒரு பாதுகாப்பு, இந்த மாதிரி அவங்களுடைய நலத்திற்காக ஏதாவது வந்து நம்ம வந்து அதை ஆராய வேண்டும் என்று நினைத்தாலோ, கண்டிப்பாக அதை பத்தின அந்த சந்தேகத்தை நம்மளுடைய மேற்கண்ட நம்மளுடைய ஆபீசருக்கு, காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு எழுதி அவர்களுடைய டைரக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத வாங்கி அதன்படி வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் மறுபடியும் சொல்றேன், ஏதோ ஒரு சந்தேகம் எழுது, ஏதோ ஒரு குற்றம் நடக்குது, ஏதோ ஒரு சந்தேகம் தான், அது வந்து கட்டாயமா அது கரெக்டா இருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. ஆனா ஏதோ ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு துணை போகிற மாதிரியோ அல்லது குற்றம் ஏற்படுறதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது போய் அது ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைச்சாலோ, அல்லது ஒரு குற்றத்தை செய்வதற்காகவே அதை தூண்டும் வகையில ஏதாவது இருக்கிற மாதிரியான ஒரு பொருளாக இருந்தாலோ, அல்லது நம்மளுடைய பாதுகாப்பு, நம்மளுடைய பப்ளிக் சேஃப்டி வந்து சீர்குலைக்கும் வகையில ஏதாவது ஒரு பொருள் போகிற மாதிரி ஒரு சந்தேகம் எழுந்தால் அதை பத்தின இன்ஃபர்மேஷனை நம்மளுடைய உயர் அதிகாரி, காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு அதை எடுத்து சொல்லி அவர்களுடைய டைரக்ஷன்ஸ் என்னவோ அந்த டைரக்ஷன்ஸின் படி நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ரெகுலேஷன் நம்பர் 34. சோ இந்த மாதிரி இடைமறிக்கப்பட்ட பொருட்களை யாருக்கு அட்ரஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ரெகுலேஷன் நம்பர் 34. ஓகேவா? அடுத்து இப்ப நம்ம பார்க்கலாம். அடுத்து இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ரெகுலேஷன் நம்பர் 35, ஐட்டம் சஸ்பெக்டட் டு கண்டெயின் டேஞ்சரஸ் சப்ஸ்டன்சஸ். அதாவது ஆபத்தான பொருட்கள் இருப்பதற்கான ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க. சோ ஒரு ஐட்டம், ஒரு பார்சலோ லெட்டரோ ஏதோ ஒன்று போகுது, அதுல ஏதாவது ஒரு அபாயகரமான, ஆபத்தான அல்லது ரொம்ப வந்து அநாகரிகமான, பார்த்தாலே தீங்கான பொருட்கள், அதாவது நம்மளுடைய போஸ்டல் மத்த தபால்களுக்கோ அல்லது நம்மளுடைய போஸ்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆபீசர், நம்மளுடைய ஊழியர்களுக்கோ தீங்கு விளைவிக்கும் என்று இருந்தால், ஓகேங்களா, அந்த மாதிரி ஐட்டம் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி தபால்களை நம்ம அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ which is anything suspected, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே அது என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா அதை அனுப்பக்கூடாது. அதை வந்து உடனே டீடைன் பண்ணிட்டு இதை பத்தின தகவலை அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ் அத்தாரிட்டிஸ்க்கும் நம்மளுடைய போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ்க்கும் சொல்லிட்டு அவர்களுடைய டைரக்ஷன் என்னவோ அதன்படி வழி நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் வைக்கும். So it has to be detained. அதை மேற்கொண்டு ஃபர்தரா அனுப்பக்கூடாது. It has to be detained. அதை கண்டிப்பா நிப்பாட்டிட்டு அதை பத்தின இன்ஃபர்மேஷனை இம்மிடியட்டா நம்மளுடைய போலீஸ் அதிகாரிகளுக்கும் நம்மளுடைய உயர் அதிகாரிகளுக்கும் சொல்லிட்டு அதனுடைய டைரக்ஷன்ஸ் படி பண்ணணும்னு சொல்றாங்க.
சோ எப்படி பண்ணக்கூடாது, வேற ஏதாவது குற்றம் நடக்கக்கூடிய அந்த மாதிரி எது இருந்தாலும் அனுப்பக்கூடாது, டீடைன் பண்ணணும். டேஞ்சரஸான ஆபத்தான பொருட்கள் எது இருந்தாலும் அதையும் நம்ம பண்ணக்கூடாது, டீடைன் பண்ணிட்டு உயர் அதிகாரிகளோட டைரக்ஷன்ஸ் படி நடக்கணும் அப்படின்னு சொல்றதா ரெகுலேஷன் நம்பர் 35. அடுத்து நம்ம பார்க்க போறது ரெகுலேஷன் நம்பர் 36. இதுல என்ன சொல்றாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டிஸ்க்ளோஷர். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் வெளிப்படுத்தணும் அப்படின்னா, டிஸ்க்ளோஷர்னா என்னது, ஒரு விஷயம் வெளிப்படுத்துறது, அந்த வெளிப்படுத்துதல் மீதான கட்டுப்பாடு. அந்த மாதிரி எதையெல்லாம் நம்ம அனுப்பலாம், எதனாலும் நம்ம வெளிப்படுத்தி தபால்ல நம்ம அனுப்பிடலாமா, அதற்கென்று ஏதாவது ஒரு வரையறை இருக்கா அப்படின்னா அதை பத்தி சொல்றதா இருக்கு. சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நோ பர்சன் மே டிஸ்க்ளோஸ் எனி கம்யூனிகேஷன். ஓகேங்களா, அவருடைய கடமையை செய்யும் பொழுது அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது அது சம்பந்தப்பட்ட எந்த விதமான ஒரு தகவலையும் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான். சோ அதனால no person may disclose any communication which is obtained in the exercise of his powers. அதாவது அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுதோ அல்லது கடமையை செய்யும் பொழுதோ அதன் மூலியமாக பெறப்பட்ட அந்த ஒரு கம்யூனிகேஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத எதுவுமே நம்ம யாருக்கும் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல வந்து ஒரு சில எக்ஸெப்ஷன் சொல்றாங்க. இது என்னன்னா, நெசசிட்டி இருக்கு, நிஜமாவே இந்த தகவல் அப்படிங்கறத கட்டாயமா அங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி, உண்மையாவே அதற்கான தேவைகள் இருந்தா அனுப்பிக்கலாம். ஆர் இன்ஃபர்மேஷன் which is required to be disclosed in terms of any law. ஒரு நம்மளுடைய சட்டத்திற்கு முன்பு அதை ஒரு எவிடன்ஸாக சமர்ப்பிக்கணும், அது வந்து ஒரு எவிடன்ஸா நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னாலும் அனுப்பலாம்னு சொல்றாங்க. அதர்வைஸ் நம்ம வந்து இந்த அதிகாரத்தை பயன்படுத்துறது இல்ல கடமையை செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தகவல்களை யாருக்கும் நம்ம அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றதா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டிஸ்க்ளோஷர். சோ மறுபடியும் கிறிஸ்பா சொல்றேன், இந்த மாதிரி ஒருத்தர் தன்னுடைய அதிகாரத்தின் பெயர்ல அவருக்கு கிடைக்கக்கூடிய தகவல் எதையும் அனுப்பக்கூடாது. ஆனா எப்ப அனுப்பலாம் அப்படின்னா, அது உண்மையாவே அது நெசசிட்டி, தேவை கண்டிப்பாக இருக்குன்னு அனுப்பலாம். அண்ட் இது வந்து ஏதோ ஒரு சட்டத்திற்கு ஒரு கோர்ட் முன்னாடி அது ஒரு எவிடன்ஸாக ஒரு காமிக்கணும் அப்படின்னா அந்த டைம்லயும் நம்ம அனுப்பலான்றாங்க. சோ இத பத்தி சொல்றதுதான் நம்மளுடைய ரெகுலேஷன் நம்பர் 36. ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போறது ரெகுலேஷன் நம்பர் 37, டிஸ்போசல் ஆஃப் ஐட்டம்ஸ் ஓபன். ஓகேங்களா, அதாவது ஒரு ஒரு தபால்களை வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக ஓபன் பண்ணிடுறோம். அதை எப்படி சொல்லணும்னு பாக்குறாங்க. இஃப் எனி ஐட்டம் ஓபன்ட் ஆர் எக்ஸாமின்ட் பை டெசிக்னேட்டட் போஸ்டல் ஆஃபீஸர் அண்டர் தி ரூல்ஸ் இஸ் ஃபவுண்ட் டு பி அன் அன்லாஃபுல் ஐட்டம். அதாவது சட்டவிரோதமான பொருட்களோ, நீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அந்த தபாலை ஓபன் பண்ணி பாக்குறீங்க, அதற்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது ஒரு சட்டவிரோதமான பொருளாக இருந்தாலோ அல்லது தடை செய்யப்பட்ட பொருட்களாக இருந்தாலோ அதை கண்டிப்பாக அதை வந்து மேற்கொண்டு அனுப்பாமல் அது அதனுடைய டெசிக்னேட்டட், அதாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஓபன் பண்ணி இந்த மாதிரி அனுப்பக்கூடாத பொருட்கள் எது இருந்தாலும் அதை டீடைன் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிடணும், மேற்கொண்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் ரெகுலேஷன் நம்பர் 37. ஓகேவா, அடுத்தது ரெகுலேஷன் நம்பர் 38 பாக்குறோம். நோட்டீஸ் ஆஃப் ஓப்பனிங் அன் ஐட்டம். இப்ப ஒரு போஸ்ட் ஆபீசர், ஒரு ஆபீசர் ஒருத்தருக்கு, ஒரு அபிஷியலுக்கும் நமக்கு சந்தேகம் வருது, நம்மளுடைய உயர் அதிகாரிகளுக்கு அதை கொண்டு போறோம், அவர்களுடைய உத்தரவின் பேர்ல அதை ஓபன் பண்ணி பாக்குறோம், ஓபன் பண்ணி பார்க்க சொல்றாங்க நம்மள. சோ ஓபன் பண்ணி பாக்குறோம். சோ அந்த மாதிரி ஏதாவது சட்டவிரோதமான பொருட்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை பத்தின ஒரு அறிக்கை, ஒரு நோட்டீஸ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டருக்கு அனுப்பணும்ன்றாங்க. யார் அனுப்புனரோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அப்படிங்கறத உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பணும் அப்படின்றாங்க. சென்டரை நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த இது வந்து அட்ரஸிக்கு அனுப்பலாம் அப்படின்றாங்க. சோ ஒரு தபாலை அவர்களோட அனுமதி இல்லாம ஓபன் பண்றோம் அப்படின்ற காரணத்தினால எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஓபன் பண்றோம், ஏன் அதை ஓபன் பண்ணோம், அதுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு ஐட்டம் இருந்தது அப்படின்றத பத்தின அதுல என்ன ஐட்டம் இருந்தது அதுக்கு பத்தின ஆக்ஷன்ஸ் வந்து செகண்டரி. பட் அதுக்கான ஒரு நோட்டீஸ வந்து கண்டிப்பா நம்ம சென்டருக்கு அனுப்பணும், அனுப்புனருக்கு அனுப்பணும். அப்படி அனுப்ப முடியாத பட்சத்துல அதை அட்ரஸி பெறுநருக்காக நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ரெகுலேஷன் நம்பர் 38. அடுத்தது நம்ம ரெகுலேஷன் நம்பர் 39 பார்க்க போறோம். நோ ரிலீஃப் ஃப்ரம் லைபிலிட்டி. அதாவது எந்த ஒரு பொறுப்புல இருந்தும் இது விளக்கம் கிடையாதுன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு தபாலை வந்து டீடைன் பண்ணி ஓபன் பண்ணி அதை எக்ஸாமின் பண்ணி அதை ஆராய்ச்சி செய்து அந்த மாதிரி பண்றது அப்படிங்கிறது அவங்க வந்து அதுல ஏதாவது ஒரு குற்றம் இருக்கு அப்படின்றதுக்கு அது தனி ஆக்ஷன்.
நோ ரிலீஃப் ஃப்ரம் லைபிலிட்டி. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ரெகுலேஷன் நம்பர் 39 எது சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் ஏதாவது ஒரு குற்றம் புரிவதற்காக ஒரு தவறான நோக்கோட தான் ஒரு பொருளை அனுப்புறாங்க. சோ நம்ம ஓபன் பண்ணி பாக்குறதோ, இந்த எக்ஸாமின் பண்ணி பாக்குறதோ, இதை டிஸ்போஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு தனி. ஆனால் அவர் அதுல அனுப்புற பொருட்களுக்காக அவர் எதிர்கொள்ளக்கூடிய குற்றத்திற்கான தண்டனை என்பது தனி. சோ இந்த லயபிலிட்டி, இந்த பொறுப்பிலிருந்து எந்த விளக்கமும் இல்லை. நம்ம ஓபன் பண்றதுனாலயோ, நம்ம ஒரு பொருளை நிப்பாட்டி வைக்கிறதுனாலயோ, ஒரு பொருளை டிஸ்போஸ் பண்றதுனாலயோ மட்டும் முடியாது. அவங்க அந்த தனிப்பட்ட அந்த நபர் அனுப்புனர் அப்படிங்கிறது என்ன விதமான குற்றம் புரிந்திருக்காரோ அதற்குண்டான தண்டனையை நம்மளோட ஆக்ட் படி, நம்மளோட லா படி அது என்னவோ அதை எதிர்கொண்டுதான் ஆகணும். சோ வெறுமனே நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம பண்றதுனாலயே அவர் அதுல இருந்து விளக்கம் அப்படின்றத பெற்றுவிட மாட்டார் அப்படின்னு சொல்றதுதான் ரெகுலேஷன் நம்பர் 39. சோ இதுதான் சிம்பிளா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெகுலேஷன் நம்பர் 40, நோ ரைட் டு காம்பன்சேஷன். அதாவது இழப்பீடு பெறுவதற்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்றாங்க. யாருக்கு? இந்த மாதிரி ஓபன் பண்ணதுக்கு. No person shall have any right to compensation for any actions taken by post office. இந்த மாதிரி ஒரு சஸ்பிஷன், சந்தேகத்தின் பேர்ல ஓபன் பண்றதுக்கோ, இல்ல டீடைன் பண்ணதுக்கோ, எக்ஸாமின் பண்றதுக்கோ, அல்லது இந்த மாதிரி அதை டிஸ்போஸ் பண்றதுக்கோ எந்த விதமான இழப்பீடும் கஸ்டமருக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட மாட்டார். ஓகேங்களா? சோ போஸ்ட் ஆபீஸ்க்கும் நம்மளோட அபிஷியல்ஸ்க்கும் இதுல எந்த விதமான லைபிலிட்டியும் கிடையாது. நம்மளோட கடமை அதை பண்றோம். கஸ்டமருக்கும் இழப்பீடு எதுவுமே நம்மள கொடுக்கவும் மாட்டோம், நமக்கும் அதனால எந்த ஒரு பாதகமும் கிடையாது. சோ நோ ரைட் டு காம்பன்சேஷன். என்னோட தபால் என்னோட அனுமதி இல்லாம ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக எந்த இழப்பீடும் அந்த ஒரு தனிநபர் அப்படிங்கிறது நம்ம கிட்ட வந்து கோர முடியாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த ரெகுலேஷன் நம்பர் 40. சோ இது எல்லாமே உங்களுக்கு ஜென்ரலா தான் இருக்கும். இப்ப நம்ம இந்த 21ல இருந்து நம்ம 26ல இருந்து பார்த்தது எல்லாமே இந்த ப்ரொஹிபிஷன்ஸ். அந்த ப்ரொஹிபிஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு தபால் வந்து அதை எப்படி நம்ம வந்து டீடைன் பண்ணி அதை மேற்கொண்டு அனுப்புவோமா, அந்த மாதிரி எதிர்கொள்ளும் போது அது கூட துணையாக வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னன்றதுதான் இதுல எல்லாமே இருக்கும். சோ இப்ப நம்ம வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்மளுடைய சாப்டர் 2 வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. சோ இதுல ப்ரொஹிபிஷன்ஸ், ஜென்ரலான விஷயங்கள் எல்லாமே தான் இதுல வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஆனா இப்ப நம்ம மறுபடியும் திரும்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த சாப்டருக்குள்ள போறோம். நம்மள பியூ ரெகுலேஷன்ல அடுத்த ஒரு முக்கியமான ஒரு சாப்டருக்குள்ள போறோம். அதான் சாப்டர் 3, டெலிவரி சம்பந்தப்பட்டது. பியூ கைட்லயே இந்த டெலிவரி விஷயமா நம்ம பார்க்கும்போதுதான் நிறைய வரும். அண்ட் எஸ்பெஷலி நான் சொல்லணும் அப்படின்னா இந்த பியூ ரெகுலேஷன்ஸ்ல டெலிவரி விஷயமா நிறைய விஷயங்கள் மாற்றங்களும் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஸ்டாண்டர்ட் ரிமார்க்ஸ்ல இருந்து நிறைய சேஞ்சஸும் இந்த சாப்டர்ல தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போற இந்த சாப்டர் 3 கொஞ்சம் கவனமா நீங்க பாத்துக்கோங்க. இதுல நிறைய கொஞ்சம் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கு. சோ இந்த ரெகுலேஷன் அடுத்து நம்ம பார்க்க போற 40க்கு மேல 41ல இருந்து 72 வரைக்கும் டெலிவரி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே? சோ அந்த வகையில இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற ரெகுலேஷன் நம்பர் 41 எதை பத்தி சொல்லுதுன்னா அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ். சோ இந்த அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு புது வார்த்தை கிடையாது. சோ எந்தெந்த தபால்களுக்கெல்லாம் வரவு செலவு கணக்கு வழக்கு இருக்கிறதோ அதெல்லாமே தான் நம்மளோட அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரியான அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் நமக்கு எதுக்கெல்லாம் ரெக்கார்ட் இருக்கோ, எதெல்லாம் நம்ம வந்து நமக்கு கணக்கு இருக்கோ, எதுக்கெல்லாம் நமக்கு ரெக்கார்ட் இருக்கோ, அந்த மாதிரி தபால்களை எப்படி டெலிவரி செய்யணும்னு சொல்றாங்க. சோ டெலிவரி ஆஃப் அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம், இது நம்ம முதல்ல ரெகுலேஷன்ல பார்க்கும் போதே பார்த்தோம். டெலிவரினா என்ன அப்படின்றது. சோ இந்த மாதிரி அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் யார் யார்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்றாங்கன்னா, டு த அட்ரஸியிடம் தான் கொடுக்கணும், அல்லது அவருடைய ஆத்தரைஸ்டு பர்சன், அவர் அங்கீகரித்த ஒரு நபர், அவர்கிட்ட கொடுக்கலாம். இன் கேஸ் ஆஃப் எதெல்லாம் ரெஜிஸ்டர்ட் ஐட்டமாக இருந்தாலும், இன்சூர்டாக இருந்தாலும், கேஷ் ஆன் டெலிவரி சிஓடியாக இருந்தாலும், மணி ஆர்டராக இருந்தாலும் யார்கிட்ட கொடுக்கணும்? ஒன்னு அட்ரஸி அல்லது அவருடைய ஆத்தரைஸ்டு பர்சன், அதாவது அவர் அங்கீகரித்த ஒரு நபர், ஆத்தரைஸ் பண்ண ஒரு நபர், அவர்கிட்ட கொடுக்கலான்றாங்க. சோ அடுத்து என்ன சொல்றாங்க? டு த ஆத்தரைஸ்டு பர்சன். ஓகேவா? ஆத்தரைஸ்டு பர்சன் கொடுக்கலாம், ஆர் ஆன் த அட்ரஸ் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆர் ஆன் த அட்ரஸ் இன் கேஸ் ஆஃப் ஸ்பீட் போஸ்ட் ஐட்டம், இந்தியா போஸ்ட் பார்சல். சோ இந்த ஸ்பீட் போஸ்ட், இந்தியா போஸ்ட் பார்சல்லாம் அவர் அங்கீகரித்த நபரிடமோ அல்லது ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ்ல கூட நம்ம டெலிவரி பண்ணலாம்னு சொல்லுவாங்க. சோ அதனாலதான் இந்த ரெஜிஸ்டருக்கும் ஸ்பீடுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீட் போஸ்ட் வந்து அட்ரஸ் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ரஸ் ஸ்பெசிபிக் அப்படின்னா அந்த அட்ரஸ்ல அவர் சம்பந்தப்பட்ட யாரிடம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் என்பது அட்ரஸி ஸ்பெசிபிக்.
அப்ப என்ன சொல்லணும், அந்த அட்ரஸியிடமோ அல்லது அவர் அங்கீகரித்த நபர்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லுவோம். சோ இத மாதிரி இந்த பேசிக் டெபினிஷன் தான் இந்த ரெகுலேஷன் நம்பர் 41. என்னென்ன சொல்றாங்க, ரெஜிஸ்டர்ட் இன்சூர்ட் சிஓடி மணி ஆர்டர்லாம் அட்ரஸி அல்லது ஆத்தரைஸ் பர்சன். அதுவே ஸ்பீட் போஸ்ட் ஐட்டமாக இருந்தால் அல்லது இந்தியா போஸ்ட் பார்சலாக இருந்தா அந்த ஆத்தரைஸ்ட் பர்சனிடமோ அல்லது அந்த அட்ரஸிடமோ நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதான் ரெகுலேஷன் நம்பர் 41. அடுத்தது நம்ம பார்க்க போறது ரெகுலேஷன் நம்பர் 42. சோ அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ். இந்த மாதிரியான அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே லிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி டெலிவரிக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் டு பி இஷ்யூட் ஃபார் டெலிவரி, டெலிவரிக்கு கொடுத்துருவோம். An accountable item shall be issued for delivery, and if it is not delivered due to any reason on its first presentation, it shall be issued once again for delivery. So ஒரு accountable item நம்ம கொடுத்து விடுறோம், முதல் நாள் ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன் கொண்டு போய் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அது டெலிவரி ஆகாத பட்சத்துல மறுபடியும் மறுநாள் டெலிவரிக்கு கொடுக்கணும். இன் கேஸ் ஆஃப் inability to deliver after 2 attempts, 2 அட்டம்ப்டுக்கு அப்புறமும் அந்த தபாலை டெலிவரி செய்ய முடியலன்னா மறுபடியும் அதை டெலிவரிக்கு கொடுக்கணும்ன்றது கிடையாது. ஆனா நோட்டீஸ் ஆஃப் அரைவல் அந்த வந்து கண்டிப்பா அட்ரஸ் நம்ம வந்து கொடுக்கணும். சோ அவரிடமோ அந்த ஆத்தரைஸ் பர்சன் கிட்டயோ இந்த மாதிரி ஒரு தபால் வந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு அரைவல் பத்தின நோட்டீஸ், அதுதான் என்னது, இன்டிமேஷன் ஸ்லிப். சோ அந்த நோட்டீஸ் ஆஃப் அரைவல், இந்த மாதிரி ஒரு தபால் வந்திருக்கு அப்படின்றதுக்கான அறிவிப்பு மட்டும் அந்த அட்ரஸிடமோ அல்லது அவர் சம்பந்தப்பட்ட ஆத்தரைஸ்ட் பர்சனிடமோ நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்றதா ரெகுலேஷன் நம்பர் 42. சோ அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ்க்கு டெலிவரி கொடுக்கணும், முதல்ல டெலிவரி கொடுக்கணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக முதல் பிரசன்டேஷன்ல அவங்களால வாங்க முடியலன்னா மறுபடியும் கொடுக்கணும். 2 அட்டம்ப்டுக்கு மேல மீண்டும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதற்கு பத்திர நோட்டீஸை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்களோட சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கொடுத்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்க சொல்லலாம் விண்டோ டெலிவரி. ஓகேங்களா? சோ இதான் ரெகுலேஷன் நம்பர் 42. அடுத்த ரெகுலேஷன் நம்பர் 43 என்ன சொல்றாங்கன்னா, அட்ரஸி டு சைன் இன் ரெசிப்ட். சோ அட்ரஸையும் அவரோட ஆத்தரைஸ்ட் பர்சனும் சைன் பண்ணணும் இல்லையா? நம்மளோட இந்த நம்ம அக்கௌண்டபிள் மெயின்ஸோட முக்கியமான இது என்னன்னா அக்விட்டன்ஸ், நம்ம அவர் பெற்றுக்கொண்டார் என்பதற்கான ஒரு அத்தாட்சி. சோ அட்ரஸி, ஒரு அக்கௌண்டபிள் ரேட்டோட அட்ரஸையோ அவரோட அங்கீகரித்த ஒரு நபரோ அவர் வந்து ஒரு ரெசிப்ட் வந்து சைன் பண்ணணும். அண்ட் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி, ஒருவேளை அக்னாலஜ்மெண்ட் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி இருக்குன்னா அதுலயும் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து சாதாரணமான தபால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் பட்சத்துல என்ன சொல்றாங்க, அட்ரஸையோ அந்த ஆத்தரைஸ் பர்சன் கிட்டயோ கையெழுத்து வாங்கிட்டு அந்த தபாலை கொடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. இது எப்போ அப்படின்னா, தபால் வந்து இன்டாக்டா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லாம கிளியரா இருக்குன்ற பட்சத்துல. ஒருவேளை அந்த தபால் வந்து டேம்பர்டு கண்டிஷன்ல வருது, கிழிந்த நிலையில வருது அப்படின்னா என்ன பண்ணணும்ன்றதான் அடுத்த பாயிண்ட்ல சொல்றாங்க. Where the outward appearance of the cover of accountable item is suspected to be tampered. ஒருவேளை கிழிந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம், இல்ல லைட்டா கிழிந்திருக்கு அப்படின்னா அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி தபால்களை போஸ்ட் ஆபீஸ்ல வைத்தேதான் அவர் ஓபன் பண்ணணும். அந்த அட்ரஸி போஸ்ட் மாஸ்டருடைய முன்னிலையில நம்மளோட போஸ்ட் மாஸ்டருடைய வாயில தான் அதை ஓபன் பண்ணணும். அண்ட் உள்ள என்ன கண்டென்ட் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்வென்ட்ரி ஒண்ணு எடுக்கணும்னு சொல்றாங்க. சோ அதாவது ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த தபாலை ஓபன் பண்ணும்போது என்னது இருந்தது அப்படின்னு. அந்த இன்வென்ட்ரி 2 காப்பி ப்ரிப்பேர் பண்ணணும், டூப்ளிகேட்ல ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் அதை வந்து அட்ரஸி வந்து சைன் பண்ணணும். சோ ஒரு நார்மலான ஆர்டிகிள் இருந்ததுன்னா கொடுத்துட்டு அந்த தபால்லையும் அதனுடைய ப்ரூஃப் ஆஃப் டெலிவரிலையும் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடணும். ஒருவேளை வெளியில டேம்பர்ட் கண்டிஷன்ல லைட்டாக, அதாவது கிழிந்த நிலையில வந்திருக்கு அப்படின்னா அது என்ன சொல்றாங்கன்னா, அதை நம்ம போஸ்ட் ஆபீஸ்லயே போஸ்ட் மாஸ்டரோட முன்னிலையிலே ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணும்பொழுது ஒரு இன்வென்ட்ரி நம்ம எடுக்கிறோம், அதற்குள்ளாக என்னென்ன இருந்ததுன்றதுக்கான லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றோம், அது 2 காப்பி ப்ரிப்பேர் பண்றோம், அதை அட்ரஸி கையெழுத்து போடணும். இதுல ஒண்ணு வந்து ஃபார்வர்ட் டு போஸ்ட் ஆஃபீஸ் டு சென்டர். ஓகேங்களா? சோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு வந்து நம்மளோட சென்டருக்கு வந்து அனுப்பி வச்சிருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து அட்டாச் டு இட், அண்ட் இன் கேஸ் அட்ரஸ் யுவர் ஆத்தரைஸ்ட் பர்சன் இஸ் நாட் நோன் டு தி ஸ்டாஃப். இது வந்து ஒண்ணு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு காப்பி வந்து சென்டர் கிட்ட இருந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஒருவேளை இப்ப அட்ரஸி வந்து போஸ்ட் மாஸ்டருக்கு தெரிஞ்சவரா இருந்தா மிச்ச தபாலை நம்ம கொடுத்து விட்டுறலாம். பட் ஒருவேளை தெரியாத பட்சத்துல ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வாங்கி அவங்களோட ஐடென்டிட்டி இதுதான் அப்படின்றத போஸ்ட் மாஸ்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு அப்புறமா அந்த டெலிவரி வந்து எஃபெக்ட் பண்ணுன்றாங்க. ஓகே, சோ நம்ம போஸ்ட் மாஸ்டரோட முன்னிலையில பண்றோம். சோ அவருக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு தெரிந்த நபராக இருந்தால் ஓகே, தெரியாத நபராக இருக்கும் பட்சத்துல அவர் வந்து ஏதாவது ஒரு எவிடன்ஸ், ஒரு ப்ரூஃப் கொடுத்து அவரோட இன்னார்தான் நானு அப்படின்றத அவரோட ஐடென்டிட்டிய
அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு அதற்கப்புறம் அதை ஓபன் பண்ணி அந்த தபாலை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதுதான் 43. சோ அட்ரஸி டு சைன் இன் ரெசிப்ட், இதுல ஒண்ணுமே கிடையாது. சைன் பண்ணணும், கிழிந்த நிலையில இருந்தா என்ன பண்ணணும்ன்றதுதான் முக்கியம். சோ இது வந்து முக்கியம், பாத்துக்கோங்க. டேம்பர்ட் கண்டிஷன்ல இருந்ததுன்னா போஸ்ட் ஆபீஸ்ல தான் பண்ணணும், போஸ்ட் மாஸ்டர் முன்னாடி தான் பண்ணணும். இன்வென்ட்ரி 2 காப்பி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுல ஒண்ணு வந்து சென்டருக்கு அனுப்பிடணும், இன்னொன்னு வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஆபீஸ் ரெக்கார்ட். அண்ட் முக்கியமா அந்த வரக்கூடிய அந்த அட்ரஸை வந்து நமக்கு போஸ்ட் ஆபீஸ் தெரியாத நபராக இருந்தால் அவரோட ஐடென்டிட்டியை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதா ரெகுலேஷன் நம்பர் 43. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெகுலேஷன் நம்பர் 44. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா லெட்டர் டெலிவரி பாக்ஸஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் அதர் தேன் அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ். அதாவது இப்ப அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் நம்ம பாத்துட்டோம், எப்படி கொடுக்கணும், 2 அட்டெம்ட் பண்ணணும், அதெல்லாமே நம்ம பாத்துட்டோம். சோ லெட்டர் டெலிவரி பாக்ஸஸ் என்னெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, அதாவது அக்கௌண்டபிள் தபாலை தவிர அன்அக்கௌண்டட் ஐட்டம்ஸ் தான் நமக்கு இருக்கு பாத்தீங்களா. சாதாரண இன்லேண்ட் கார்டு, போஸ்ட் கார்டு, இதெல்லாம் டெலிவரி பண்றதுக்கு வேற ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கே தெரியும், நம்ம கிட்ட போஸ்ட் பாக்ஸ் அல்லது போஸ்ட் பேக் அப்படின்ற வசதி இருக்கு. சோ இதுல என்ன பண்ணலாம், அட்ரஸினுடைய போஸ்ட் பாக்ஸ் அல்லது போஸ்ட் பேக்ல அவர் அதுக்கான ஃபெசிலிட்டிக்கான கட்டணம் எல்லாமே செலுத்தியிருந்தா அதுல முழுவதுமாக ப்ரீபெய்ட், ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ள போட்டு நம்ம வந்து அவங்களுக்கு டெலிவரி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு வசதி இருக்கு. இது இல்லாம இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம பப்ளிக் கொடுக்கக்கூடிய வசதி தான் போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக். ஆனா ரெண்டாவதாக என்ன சொல்றாங்க, டெலிவரி டு லெட்டர் டெலிவரி பாக்ஸ் அப்படின்றாங்க. அதாவது போஸ்ட் பாக்ஸ் வசதி எனக்கு இல்ல, பிரைவேட்டா அவங்க ஒரு லெட்டர் டெலிவரி பாக்ஸ் அவங்களோட இல்லத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கும் டெலிவரி பண்ணலான்றாங்க. ஓகே, so for addresses without a post box or post bag, items will be delivered to letter delivery box installed at their premises. இதுல எப்படி கொடுக்கணும்ன்றாங்கன்னா இதற்குன்னு கட்டணம்லாம் இருக்கு, இது வந்து அந்த ஹெட் ஆஃப் தி சர்க்கிள் நிர்ணயிக்கிறதா. சோ இந்த மாதிரி லெட்டர் டெலிவரி பாக்ஸஸ்ல அந்த அட்ரஸினுடைய பெயர் எழுதி அவருடைய அட்ரஸ் எழுதி அவங்களோட இல்லம் வந்து ஒரு 2 or more ஸ்டோரேஜ் பில்டிங், ஒரு அபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஷுட் பி பிளேஸ்ட் ஆன் தி கிரவுண்ட் ஃப்ளோர் ஆஃப் ஈச் ஹவுஸ் அண்ட் பில்டிங். அந்த பில்டிங்கினுடைய தரை தளத்துல தான் இது வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. இட் ஷுட் பி கன்வீனியன்ட்லி ஆக்சசிபிள் ஃபார் த போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் வந்து எளிதில அந்த தபாலை வந்து அங்க வச்சுட்டு திரும்ப எடுக்கிற மாதிரியான ஒரு இடமா இருக்கணும். அண்ட் அதே மாதிரி மல்டிபிள் அட்ரஸஸ் இருக்கு. ஒரு காமன் லெட்டர் டெலிவரி பாக்ஸ் வந்து நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம், இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாருமே நாங்க இதை ஷேர் பண்ணிக்கிறோம், சேம் ஃப்ளோர்ல இருக்கிற இந்த ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற எல்லாமே நாங்க இந்த லெட்டர் பாக்ஸ் வந்து நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் நாங்க பண்ணிக்கலாம். சோ இதுக்கென்று டீடைல்டு எஸ்ஓபி இங்க வந்து பிஓ ரெகுலேஷன்ல இல்ல, பட் ஆனா சொல்லியிருக்காங்க டெலிவரி டு பிரைவேட் லெட்டர் டெலிவரி பாக்ஸ் எப்படி பண்ணணும், இதற்கான கட்டணமோ எதுவுமே இதுல குறிப்பிடலை. ஆனா இந்த மாதிரி பண்ணலாம்ன்றது ரெகுலேஷன்ல சொல்லிட்டாங்க. சோ போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக் வசதி இல்லாம கூட லெட்டர் டெலிவரி பாக்ஸ்ல நம்ம வந்து கொடுக்கலாம். ஆனா அது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கணும், போஸ்ட்மேன் எளிதில போய் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அண்ட் ஒரு ஃப்ளோர் ஒரு பில்டிங்க்கு எங்களுக்கு காமன் லெட்டர் பாக்ஸ் வேணும் அப்படின்னாலும் அவங்க வச்சுக்கலாம். சோ இது எல்லாமே அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் இல்லாத அன்அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் டெலிவரி பண்றதுக்கான முறைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த ரெகுலேஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்ததாக நம்மளுடைய ரெகுலேஷன் நம்பர் 45ல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து விண்டோ டெலிவரி. சோ விண்டோ டெலிவரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பழைய பிஓ கைட்ல பார்த்ததுதான். ஒரு அட்ரஸி, ஓகேங்களா, போஸ்ட் பாக்ஸ் வசதி இல்ல, அவர்கிட்ட போஸ்ட் பேக் கிடையாது, இந்த நம்ம முன்னாடி கிளாஸ்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த லெட்டர் பாக்ஸ் ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஓகே, இந்த முன்னாடி பார்த்த மாதிரியே லெட்டர் டெலிவரி பாக்ஸும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு அட்ரஸி என்ன பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்னுடைய அலுவலக நேரம், பிசினஸ் அவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டைம்ல போஸ்ட் மாஸ்டர் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் ஒண்ணு கொடுத்துட்டு இல்லத்திற்கு போகாமல் போஸ்ட் ஆபீஸ்லயே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய அந்த டெலிவரிக்கு பேர் தான் விண்டோ டெலிவரி. சோ எந்த ஒரு அட்ரஸ் வேண்டுமானாலும் இந்த ஃபெசிலிட்டியை வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஆனா என்ன கண்டிஷன் அப்படின்னா நம்மளோட பிசினஸ் அவர்ஸ்ல வாங்கிக்கணும். அண்ட் அந்த மாதிரி தபால்களை போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ண மாட்டாரு, போஸ்ட்மேன் கிட்ட டோர் ஸ்டெப் டெலிவரிக்காக கொடுக்காம கஸ்டமருக்காக வெயிட் பண்ணி இங்க நம்மளோட ஆபீஸ் நம்மளுடைய பிரெமிசஸ்லயே நம்ம கொடுத்துருவோம். சோ இதற்கு பேர் தான் விண்டோ டெலிவரி. இது நமக்கு தெரிஞ்ச நார்மல் தான். அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா அண்ட் நம்ம முன்னாடி பிஓ கைட்ல பார்த்து அதே ஒரு முக்கியமான டாபிக் தான். சோ போஸ்ட் பாக்ஸ்,
ஆனா அங்க பார்த்து போஸ்ட் பாக்ஸ் நம்ம பாயிண்ட்ஸுக்கும் இங்க இப்ப நம்ம ரெகுலேஷன்ல பார்த்ததுக்கும் கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க அப்படியே போக போக நிறைய சிமிலாரிட்டிஸ் தான். பட் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரீம் லைன் தான் அதுல வந்து கொடுத்திருப்பாங்க. சோ முதல்ல போஸ்ட் பாக்ஸ். சோ போஸ்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி பப்ளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வசதிக்கு பேர் தான் போஸ்ட் பாக்ஸ். சோ ஒரு தனிநபரோ அல்லது ஒரு நிறுவனமோ அல்லது வேற ஏதாவது ஒரு குழுமமோ இந்த ஃபெசிலிட்டி போஸ்ட் பாக்ஸ் அல்லது போஸ்ட் பேக் ஃபெசிலிட்டிய குறிப்பிட்ட போஸ்ட் ஆபீசஸ்ல அதற்கென்று ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அதற்கென்ற ஃபீஸ வந்து பே பண்ணிட்டு தங்களுக்கு வரக்கூடிய ஃபுல்லி ப்ரீபெய்ட் முழுவதுமாக பணம் செலுத்தப்பட்ட ஒரு அன்அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே அந்த போஸ்ட் பாக்ஸ் அல்லது போஸ்ட் பேக் மூலியமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்தெந்த அலுவலகத்துல இந்த போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படின்றத யார் நிர்ணயிப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஹெட் ஆஃப் த சர்க்கிள். இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த அலுவலகத்துல போஸ்ட் பாக்ஸ் இருக்கணும் என்று நிர்ணயிப்பது, அதை டிட்டர்மைன் பண்றது யாருன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள். சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்ட் பேக்ன்றது எல்லா அலுவலகத்திலயும் இருக்கும். இது குறிப்பிட்ட இந்த ஆபீஸ்ல இருக்கணும் இந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. போஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, போஸ்ட் பாக்ஸ்ல ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு தனிநபருக்கும் ஒரு நம்பர் வந்து ஒதுக்கிடுவாங்க. போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 28 அப்படின்னா இன்னா இருக்குது, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 29 இன்னா இருக்கு அப்படின்றத கொடுத்துருவாங்க. சோ இந்த வசதி போஸ்ட் பாக்ஸ் வசதி எந்தெந்த அலுவலகத்துல தமிழ்நாடுல இருக்கணும் அப்படின்றது யார் முடிவு பண்ணுவா? நம்ம தமிழ்நாடுடைய ஹெட், அதாவது நம்மளுடைய சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இதான் உங்களுக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். போஸ்ட் பாக்ஸ்ல நம்ம காமனா பார்க்க போறது இல்ல. அப்ளிகேஷனா அது எப்படி பண்ணணும், சரண்டர்னா எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன் பாக்குறோம். இது கொஞ்சம் முக்கியமான டாபிக் நம்ம பிஓ ரெகுலேஷன்லயே, இது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப முக்கியம். சோ எந்த ஒரு தனிநபரோ நிறுவனமோ இந்த போஸ்ட் பாக்ஸ் அல்லது பேகர்னுடைய இந்த சேவையை பெறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதற்கென்றான விண்ணப்பம் அப்ளிகேஷனை வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள், அதாவது நம்மளுடைய சர்க்கிள் ஹெட் எந்த ஒரு அப்ளிகேஷனை பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அதுல வந்து இவங்க அப்ளிகேஷன் விண்ணப்பம் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் கொடுக்கணும்ன்றாங்க. சோ கொடுக்கும் பொழுது என்ன நேச்சருக்காக, என்ன அவங்க பிசினஸ் பண்றாங்க, என்ன பர்பஸ்க்காக இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த போஸ்ட் பாக்ஸ் வசதியை வந்து அவங்க பெறணும்னு விரும்புறாங்க அப்படின்றத பத்தின முழு விவரங்களை கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஒருவேளை இப்ப அவங்க அப்ளிகேஷன்ல ஒரு பிசினஸ் அட்ரஸ் அப்படின்றது ஒண்ணு கொடுத்துடுறாங்க, ஓகேவா. ஆனால் ஒருவேளை அவங்களுடைய பிசினஸ் அட்ரஸ்ல ஏதாவது மாற்றம் இருப்பின் கஸ்டமர் அதை உடனடியாக சம்பந்தப்பட்ட போஸ்ட் மாஸ்டர்ல 7 நாட்களுக்குள்ள கட்டாயமாக தெரிவிக்கணும். ஒருவேளை இது தவறும் பட்சத்துல போஸ்ட் பாக்ஸ் வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அவர்களுடைய போஸ்ட் பாக்ஸ் வசதியை வித்ட்ரா பண்ணுவதற்கான எந்த ஒரு ரீசனும் எந்த ஒரு காரணமும் குறிப்பிடாமல் எந்த ஒரு நோட்டீஸும் இல்லாமல் போஸ்ட் பாக்ஸ் வந்து வித்ட்ரா பண்றதுக்கான எல்லா உரிமையும் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டுன்றாங்க. சோ அதே மாதிரிதான் நான் சொல்றேன், டிபார்ட்மெண்ட் ரிசர்வ்ஸ் த ரைட் டு வித்ட்ரா த போஸ்ட் பாக்ஸ் வித்வுட் நோட்டீஸ் ஆர் வித்வுட் ரீசன். அதாவது எந்த ஒரு முன்னறிவிப்பும் ஒரு குறியீடும் இல்லாம நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன் கேஸ் ராங் இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ் இன் அப்ளிகேஷன் ஆர் மிஸ்யூஸ், ஒரு போஸ்ட் பாக்ஸ வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, அதை முறைகேடாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரிந்தாலோ அல்லது அப்ளிகேஷன் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தகவல் தவறு அது பொய் என்று தெரிந்தாலோ டிபார்ட்மெண்ட் அந்த போஸ்ட் பாக்ஸ் வசதியை திரும்ப பெறுவதற்கான அத்தனை உரிமையும் பெற்றிருக்கு. சோ இது வந்து எந்தெந்த ஆபீஸ்ல இருக்கணும் அப்படின்றத தீர்மானிப்பது ஹெட் ஆஃப் த சர்க்கிள். அப்ளிகேஷன் கொடுக்கணும், அவங்க அட்ரஸ் சொல்லணும். அதுல ஏதாவது மாற்றம் இருக்கு அப்படின்னா 7 நாட்களுக்குள்ளாக சம்பந்தப்பட்ட போஸ்ட் மாஸ்டர் கிட்ட தெரிவிச்சிடணும். அந்த டிபார்ட்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தா அதை பத்தின எல்லாமே வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றாங்க. சோ அடுத்தது இது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஐட்டம்ஸ் டு பி டெலிவர்ட், என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணலாம் அப்படின்றத இதுல பாக்குறாங்க. சில என்னன்னா ஒன்லி ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ், அதாவது கஸ்டமருக்கோ அல்லது அவருடைய கேர் ஆஃப் கஸ்டமர், அவருடைய சம்பந்தப்பட்டவரோட கேர் ஆஃப் கஸ்டமருக்கோ யாரோட போஸ்ட் பாக்ஸ் வந்து பேர்ல போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அதை வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பர் அவங்க பயன்படுத்தி அவங்களுக்கு எல்லா விதமான ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ், அக்கௌண்ட் செய்யப்படாத எல்லா பொருட்களும் அவங்களுக்கு டெலிவரி பண்ணுன்றாங்க. ஆனா இதுல கூடுதலாக ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, provided accountable items may also be delivered through post box if customer made a written request for the same to the postmaster அப்படின்றாங்க. இது நமக்கு புதுசு. ஒருவேளை எனக்கு வரக்கூடிய ரெஜிஸ்டர் தபால்கள் இந்த மாதிரி அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் கூட போஸ்ட் பாக்ஸ்ல எனக்கு டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு கஸ்டமர் ரிட்டன் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா
அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் எனக்கு மாற்றமாக தெரிஞ்சது. சோ இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்படி கேட்கலாம் கொஸ்டின், அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் போஸ்ட் பாக்ஸ்ல கொடுக்கலாமா, கஸ்டமர் ரிட்டர்ன் ரெக்வஸ்ட் பண்ணா கொடுக்கலாம். சரி, அப்ப டெலிவரி நம்ம எப்படி காமிச்சுக்கிறதுனா, such delivery shall deem to be delivered to the addressee. சோ இந்த மாதிரி அவர் ரெக்வஸ்டின் பேர்ல நம்ம அதற்கான பொறுப்பு எல்லாமே அவர் ஏற்கும் பட்சத்துல அவருக்கு வரக்கூடிய தபால அந்த போஸ்ட் பாக்ஸ்ல நம்ம வச்சுட்டோம்னாலே அது வந்து deemed to be delivered, அது வந்து டெலிவரி செய்யப்பட்டதாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அன்அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் தான் நார்மலி நம்ம வந்து டெலிவரி பண்ணுவோம். ஆனா கஸ்டமர்னுடைய உங்களுக்கு ரெக்வஸ்டின் பேர்ல தாராளமா அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸும் பண்ணலாம். அந்த மாதிரி தபால் அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் போட்டோம்னா அது வந்து டீம் டு பி டெலிவர்ட். அவர் அதை என்னைக்கு எடுக்கிறாரு, அன்னைக்கே எடுக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. பட் நம்ம என்னைக்கு போஸ்ட் பாக்ஸ்ல வைக்கிறோமோ அன்னைக்கே அது டெலிவரி செய்ததாக கருதப்படும். ஓகேங்களா? சோ அடுத்தது நம்மளுடைய ரெண்ட். சோ என்னென்ன பார்த்துட்டோம், அப்ளிகேஷன் பார்த்துட்டோம், என்னென்ன ஐட்டம்ஸ் இதுல டெலிவரி பண்ணலாம்னு பார்த்துட்டோம். அடுத்தது பண்றது இதற்கான வாடகை, ரெண்ட் என்னன்னு பாக்குறோம். சோ போஸ்ட் பாக்ஸ் இதுவும் எந்த ரெண்ட்ல எந்த சேஞ்சும் கிடையாது. சோ பாத்துக்கோங்க, போஸ்ட் பாக்ஸ் அல்லது போஸ்ட் பேக் ஏதோ ஒன்று தனியாக செப்பரேட்டா ஏதோ ஒண்ணு வேணும், ஆனா ஒரு நிதியாண்டு முழுக்க வேணும், ஏப்ரல் 1 இருந்து நமக்கு மார்ச் அடுத்த மார்ச் 31 வரைக்கும் வேணா அதற்கான கட்டணம் என்பது 150 ரூபாய். அதே மாதிரி போஸ்ட் பாக்ஸ் அல்லது போஸ்ட் பேக் ஏதாவது ஒன்று 3 மாதம் அல்லது அதற்கும் பகுதியாக அதற்கும் கீழே ஏதாவது ஒரு பார்ஷியலா வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதற்கான கட்டணம் 5. போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக் டுகெதர் ஒன்றாக சேர்ந்து ரெண்டுமே வேணும் ஒரு நிதியாண்டு முழுக்க அப்படின்னா அதற்கான கட்டணம் 250 ரூபாய். அதே மாதிரி போஸ்ட் பாக்ஸ் ஆர் போஸ்ட் பேக் டுகெதர் ஃபார் 3 calendar months or part thereof. சோ இது மாதிரி 3 மாதம் அல்ல அதற்கும் குறைவாக 2 வசதியுமே வேணும்னு நினைக்கிறவங்க அதற்கான ரெண்டாக 80 ரூபாய் செலுத்தினால் போதுமானது. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ ஒண்ணு தனியா வேணும் அப்படின்னா 150 50, அதாவது 1 வருஷம் 3 மாசம். ரெண்டுமே வேணும்னு நினைக்கும் போது 250 80. சோ இந்த ரெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இதுல எந்த சேஞ்சும் கிடையாது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்தது மேனர் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ஃபீ அண்ட் அதர் சார்ஜஸ். சோ இந்த போஸ்ட் பாக்ஸ்க்கான கட்டணம் அப்படின்றது எப்படி செலுத்துவாங்கன்னு பார்க்கலாம். சோ இதற்கான இந்த பிரிஸ்கிரைப் ஃபீ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரெண்ட், இந்த கட்டணத்தை அட்வான்ஸாக அப்ளிகேஷன் கொடுக்கும் பொழுதே பே பண்ணணும்னு சொல்றாங்க. சோ ஒரு போஸ்ட் பாக்ஸ் ஒரு கஸ்டமருக்கு நம்ம அலாட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ரெண்ட் அப்படிங்கிறது முன்கூட்டியே அப்ளிகேஷனோடய கொடுத்துடணும். அண்ட் இவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது எக்காரணத்து கொண்டும் ரீஃபண்ட் செய்யப்படாது, திருப்பி கொடுக்கப்பட மாட்டாது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு போஸ்ட் பாக்ஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதை சரி செய்யவும் முடியாது, எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. அண்ட் இந்த ஃபீஸ் மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா இதற்கென்று ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டும் ஒண்ணு கட்டணும்ன்றாங்க. சோ அபார்ட் ஃப்ரம் த ரெண்ட், அதாவது ஃபீஸை தவிர ஹெட் ஆஃப் த சர்க்கிள் எவ்வளவு நிர்ணயிக்கிறாரோ அந்த அமௌண்ட்டுக்கான ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கறத போஸ்ட் பாக்ஸ் அலாட் பண்ண உடனேவே கட்டிடணும்ன்றாங்க. இந்த டெபாசிட் அப்படிங்கிறது என்ன சொல்றது, ஃபீஸுக்கு எதிரா அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணிக்க முடியாது. நான் 1 வருஷத்துக்கான ஃபீஸ் கட்டல, பட் நான் டெபாசிட் வச்சிருக்கேன் இல்லையா, செக்யூரிட்டி டெபாசிட், அதுல இருந்து எடுத்துக்கோங்கன்னா அப்படிலாம் முடியாது. சோ இந்த டெபாசிட் தான். சோ இது எந்த விதமான ஒரு நம்மளுடைய ரெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா ஃபீஸுக்கு இதை எடுத்து அதுல இருந்து நம்ம கொடுக்கப்பட மாட்டாது. சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மேனர் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ். இது பார்த்துட்டோமா? அடுத்தது நமக்கு தெரியும் எல்லாருக்கும் போஸ்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னது, ஒரு பாக்ஸ்க்கும் ஒரு பூட்டு சாவி இருக்கும். அந்த சாவி 2 இருக்கும். ஒண்ணு போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இருக்கும், இன்னொன்னு கஸ்டமர் இருக்கும். சோ போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, அவர் ஓபன் பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு இருக்கக்கூடிய எல்லா இந்த அன்அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் வச்சிருவாரு. சோ கஸ்டமர் என்ன பண்ணுவாரு, அவர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய லாக்க வச்சு இது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி எடுத்துப்பாரு. இதுதான் ஜெனரல் கான்செப்ட் இல்லையா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, இஃப் த கீ ஆர் லாக், இந்த கீயோ பூட்டோ சாவியோ தொலைஞ்சு போச்சு அல்லது டேமேஜ் ஆயிடுச்சு அல்லது வேலையை செய்யல அப்படின்னா கஸ்டமர் இத பத்தின விஷயத்த உடனடியாக 7 நாட்களுக்குள்ள அதை பத்தின தகவலை சொல்லிட்டு அந்த பூட்டு சாவியை ரிப்பேர் பண்றதுக்கான ரிப்பேரிங் காஸ்டையும் நம்ம கிட்ட கொடுக்கணும். ஒருவேளை அந்த காஸ்ட் நம்ம கிட்ட கொடுக்கலன்னா கஸ்டமருக்கு நியூ கீ கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஆனா அந்த செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிட் பண்ணிடுவோம். சோ ஒருவேளை கஸ்டமர் கொடுத்துட்டாருன்னா அவருக்கு புது பூட்டு சாவி கொடுத்துருவோம். கொடுக்காத பட்சத்துல அவளுக்கு அந்த செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து நம்ம கழிச்சிருவோம். அதுதான் இது. சோ ஒருவேளை ஒரு கஸ்டமருக்கு அவருடைய ரெண்டல் பீரியட் அப்படிங்கிறது முடியுது, நம்ம பார்த்தோம் ஒரு பினான்சியல் இயர்ல 3 months கூட எடுத்துக்கலாம்னு.
ஒருவேளை அந்த எக்ஸ்பைரி டேட், அதாவது போஸ்ட் மாஸ்டர் வந்து நம்மளுடைய போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டி முடியுது அப்படின்னா அந்த லாக் அண்ட் கீ வந்து சரண்டர் பண்ணல, அதாவது 15 days எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 15 days அது வந்து பண்ணணும், அவங்க வந்து சரண்டர் பண்ணிடணும்ன்றாங்க. அப்படி சரண்டர் பண்ணாத பட்சத்துல அவரோட செக்யூரிட்டி டெபாசிட்னு நம்ம பிக்ஸ் பண்ணி ஒண்ணு வாங்குறோம் பாத்தீங்களா, அது வந்து ஃபோர்ஃபீட் ஆயிரும், அதை வந்து நம்ம திருப்பி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். சோ ஒருவேளை கீ லாக் அண்ட் கீ தொலைஞ்சு போயிட்டுனாலும் இல்ல டேமேஜ் ஆயிடுச்சுனாலும் அதை பத்தின இன்டிமேஷனை 7 days தெரிவிச்சுட்டு அதற்கான கட்டணத்தை வந்து கிரெடிட் பண்ணிடணும்ன்றாங்க. சோ அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பைரி டேட் இருக்கு இல்லைங்களா, அதற்கு 15 நாட்களுக்கு முன்னதாகவே கொண்டு வந்து இது எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணிட்டு கொடுத்துடணும். ரினிவலுக்கான எல்லா ஆக்ஷன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா செக்யூரிட்டி டெபாசிட் வந்து என்ன ஆயிடும், ஃபோர்ஃபீட் ஆயிடும், அது திரும்பி கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த பீரியட் ஆஃப் அலாட்மெண்ட். இது எவ்வளவு நாளுக்கு இந்த போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு இருக்கும், இதனோட பீரியட் என்ன, கால அவகாசம் என்னன்னா இது நமக்கு தெரிஞ்சுதான். இது ரொம்ப முக்கியம், எக்ஸாம் பாயிண்ட்ல இது பாத்துக்கோங்க. எவ்வளவு நாட்களுக்கு இது வரும் அப்படின்னு பார்க்கலாம். சோ the period of allotment எப்ப தொடங்கும் அப்படின்னா first day of the month in which the post box is allotted. இப்ப உதாரணத்திற்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நமக்கு போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது அலாட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல கண்டினியூ பண்றேன். பீரியட் ஆஃப் அலாட்மெண்ட் இது நம்ம ஏற்கனவே அந்த பழைய பிஓ கைட்ல பார்த்த அதே தான், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் இன் விச் த போஸ்ட் பாக்ஸ் இஸ் அலாட்டட். இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு எனக்கு அலாட் பண்றாங்க அப்படின்னா இந்த அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்தினுடைய 1ஆம் தேதியில இருந்து கமென்ஸ் ஆகும், ஓகேங்களா. அண்ட் ரினிவலை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் இமிடியட்லி சக்சீடிங் த பீரியட் ஆஃப் ப்ரீவியஸ் அலாட்மெண்ட். முந்தைய அலாட்மெண்ட் முடிஞ்சு நமக்கு அடுத்து தொடங்கும் இல்லைங்களா, ரினியூ பண்ணி கொடுப்பாங்க இல்லையா. இப்ப இந்த மாதம் தான் நமக்கு ரினியூ பண்றாங்க, இப்ப வந்து உங்களுக்கு மார்ச்சோட முடியுது, ஏப்ரல் திரும்ப உங்களுக்கு ரினியூவல் ஆயிடும். ஒரு பினான்சியல் இயர் முழுக்க நீங்க எடுக்கிறீங்கன்னா அப்ப அந்த மாதத்தினுடைய ஏப்ரலுடைய முதல் நாள் அப்படிங்கிறது தான் அந்த அலாட்மெண்ட்னுடைய 1ஆம் தேதியாக கருதப்படும். சோ எந்த மாசம் அலாட் பண்றாங்களோ அதனுடைய ஃபர்ஸ்ட் டே. ரினியூவலை பொறுத்த வரைக்கும் முந்தைய அலாட்மெண்ட் பீரியட் முடிஞ்சு சப்சிக்வெண்டா ரினியூவல் எந்த மந்த் ஆகுதோ அந்த மாதத்தினுடைய 1ஆம் நாள். சோ இதுதான் பீரியட் ஆஃப் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம், ஓகேங்களா. அடுத்தது என்ன பாக்குறோம், கிளியரன்ஸ் ஆஃப் போஸ்ட் பாக்ஸ். இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு போஸ்ட் பாக்ஸ் அப்படின்றத அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா டெலிவரி டிக்கெட் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாரு. அந்த டெலிவரி டிக்கெட் அப்படின்றது என்னன்னா அதுல நம்ம போஸ்ட் பாக்ஸ் நம்பர் என்னவோ அந்த நம்பரை எழுதி அந்த கஸ்டமர் இல்லது அவருடைய ஆத்தரைஸ்ட் பர்சன் யார் வருவாரோ அவருக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி கார்டு மாதிரி, அதாவது அவர் அந்த டெலிவரி டிக்கெட்டை காமித்து அவர் தன்னுடைய போஸ்ட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவர் கிளியர் பண்ணி கொண்டு போயிடலாம். சோ அதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஐடென்டிபிகேஷன் கார்டுக்கு பெயர் தான் டெலிவரி டிக்கெட். சோ இந்த கஸ்டமர் நம்மளுடைய போஸ்ட் ஆபீஸ்னுடைய அலுவலக நேரம் பிசினஸ் ஹவர்ஸ்ல எந்த நேரம் வேண்டுமானாலும் தன்னுடைய போஸ்ட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த தபால்களை அவர் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அட்ரஸ் டு, அதாவது ஒருவேளை ரொம்ப வந்து உள்ள நமக்கு வரக்கூடிய தபால் வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, நம்மளால அதை போஸ்ட் பாக்ஸ்குள்ள புகுத்த முடியல அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர் இத பத்தின ஒரு இன்டிமேஷன் ஸ்லிப்பை வந்து போஸ்ட்மேன் கிட்ட வந்து கொடுத்து விடணும். சோ கஸ்டமரோ அவருடைய மெசஞ்சரோ என்ன பண்ணணும், அந்த இன்டிமேஷன் ஸ்லிப்பையும் டெலிவரி டிக்கெட்டையும் கொண்டு வந்து காமிச்சு அவரு வந்து அந்த தபாலை வந்து போஸ்ட் மாஸ்டர் கிட்டயோ அல்லது நம்மளோட ரெஜிஸ்டர் டெலிவரி டிபார்ட்மெண்ட்லயோ வந்து பெற்றுக்கொள்ளலாம். சோ நம்ம எப்படி சொல்றேன், பெருசா இருக்கு நம்மளால போஸ்ட் பாக்ஸ்ல வைக்க முடியலன்னா ஒரு இன்டிமேஷன் ஸ்லிப் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து நம்ம வந்து போஸ்ட்மேன்ட்ட கொடுத்து விட்டுறணும். கஸ்டமரோ மெசஞ்சரோ அந்த இன்டிமேஷன் ஸ்லிப்பையும் அந்த டெலிவரி டிக்கெட்டையும் கொண்டு வந்து காமிச்சு அந்த பெரிய தபாலை வந்து வாங்கிக்கலாம், ஓகேவா. அடுத்தது ஏதாவது ஒரு காரணத்துக்காக கஸ்டமர் வந்து தன்னுடைய போஸ்ட் பாக்ஸை வந்து நேர்லயோ இல்ல அவரோட மெசஞ்சரோ வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியல, ஓகே அட்ரஸ் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா when a customer does not clear his post box on account of any reason, items addressed to the postmark shall be delivered to him or his messenger during the hours prescribed for window on presentation of delivery ticket. So அவருக்கு வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால போஸ்ட் பாக்ஸ் அவர் கிளியர் பண்ணலனா கூட அந்த நம்மளுடைய அலுவலக நேரத்துல நம்ம அவங்க வந்தா கூட நம்ம அவங்கள எடுத்து நம்மளுடைய கீயை வச்சு கூட டெலிவரி எல்லாமே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு கஸ்டமர் போஸ்ட் பாக்ஸ ஒரு வாரத்துக்கு மேலேயே நம்ம எதுவுமே அவர் கிளியர் பண்ணாமலே வச்சிருக்காரு, நமக்கும் லெட்டர்ஸ் டம்ப் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர் உடனடியாக என்ன பண்ணுனா ஒரு நோட்டீஸ் ஒண்ணு எடுத்து அதை போஸ்ட்மேன் கிட்ட வந்து கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதற்கப்புறமும் டெலிவரி பண்ணல, ஐ மீன் அவர் வந்து கிளியரே பண்ணாத பட்சத்துல
அதை வந்து அன்டெலிவர்டா ட்ரீட் பண்ணி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற. ஓகேவா? சோ முதல்ல அதை பத்தி நோட்டீஸ் கொடுத்துட்டு கஸ்டமர் கிட்ட வந்து தபால டெலிவரி கொடுத்துருவாங்க. மறுபடியும் அந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து கிளியரே பண்ணாத பட்சத்துல அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா லெட்டரையும் அன்டெலிவர்டா ட்ரீட் பண்ணி சோ எப்படி டிஸ்போசல் அப்படிங்கறது என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் டு சென்டர் என்ன பண்ணுவோம், அனுப்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்னு, போஸ்ட் பாக்ஸ் வந்து இப்போ ஒரு போஸ்ட் பாக்ஸ் ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அவருக்கு வழக்கமாவே நிறைய தபால் வரும், லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் மெயில்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு, அவரால் கன்வீனியன்ட்டா ஒரு பாக்ஸ் அவருக்கு பத்தல அப்படிங்கிற பட்சத்துல அவர் அடிஷனல் போஸ்ட் பாக்ஸ் கூட வாங்கிக்கலாம் வித் சேம் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் தான். இப்ப அவருக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 10 அப்படின்னா இன்னொரு ஒரு 10 நம்ம அலாட் பண்ணி கொடுக்கலான்றாங்க. ஆனா அதுக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும், அதற்கான அந்த ஃபீஸ் அவங்க பே பண்ணி தான் ஆகணும். பட் சேம் நம்பர்ல இன்னொரு அடிஷனல் போஸ்ட் பாக்ஸ் அப்படின்றது வச்சுக்கலாம். சோ இது எதுக்கு அப்படின்னா, நிறைய மெயில்ஸ் வருது, நம்மளால ஒரு பாக்ஸ்லயே நம்மள டம்ப் பண்ண முடியாத பட்சத்துல அந்த மாதிரி அடிஷனல் போஸ்ட் பாக்ஸ் கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் போஸ்ட் பாக்ஸ். இது வந்து கிளியரன்ஸ் பண்ணாத பட்சத்துல இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஜெனரல் இது. அடுத்தது, இந்த போஸ்ட் பாக்ஸ் ஒரு அவைல் பண்ணிருக்கக்கூடிய ஒரு கஸ்டமருக்கு அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் எப்படி இருக்கணும்னு சொல்றோம். சோ நம்ம முதல்ல ரெகுலேஷன்ல முன்னாடி பார்த்தோம், மேனர் ஆஃப் அட்ரஸிங் அப்படின்றது ஒரு மாதிரி ரொம்ப டீடைல்டா பார்த்தோம். அதுல மெஷர்மெண்ட் நிறைய இப்ப எல்லாம் மாறி இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சேன். எப்படி அட்ரஸ் பண்ணணும், யார் யார் பேர் போடணும், வில்லேஜ்னா எப்படி போடணும், சிட்டினா எப்படி போடணும். அதே மாதிரி போஸ்ட் பாக்ஸ் அந்த ஃபெசிலிட்டி அவைல் பண்ணிக்கக்கூடிய கஸ்டமர் அவருக்கு வந்து அட்ரஸிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ கரெக்ட் டெலிவரி கஸ்டமருக்கு வந்து வரணும் அப்படின்ற பட்சத்துல எந்த மாதிரி அவங்க போஸ்டல் அட்ரஸ் எழுதணும்னா, யாருக்கு பேரு, ஓகேங்களா, அட்ரஸினுடைய பெயர், ஓகேங்களா, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் குறிப்பிடணும்னு சொல்றாங்க. அப்புறம் எந்த டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ், மறக்காம போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர், இந்த நாளையும் கரெக்டா குறிப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? சோ ஐட்டம்ஸ் அட்ரஸ் டு சச் கஸ்டமர் வித்வுட் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் ஷல் நாட் டெலிவர் த்ரூ போஸ்ட் பாக்ஸ். கஸ்டமர் பேர் கரெக்டா போட்டாங்க ஆனா போஸ்ட் பாக்ஸ் நம்பர் குறிப்பிடல அப்படின்னா அதை கொண்டு போய் நம்ம போஸ்ட் பாக்ஸ்ல போட்டு நம்ம டெலிவர் பண்ண மாட்டோம். ஓகேவா? சோ இது வந்து ரொம்ப எப்படி வந்து அட்ரஸ் பண்ணணும், ஒரு பிஓ பாக்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு கஸ்டமருக்கு எந்த மாதிரி அட்ரஸிங் பண்ணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஒரு இது. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, சரண்டர் ஆஃப் போஸ்ட் பாக்ஸ். when a post box is no longer required by a customer, ஒரு கஸ்டமருக்கு இனிமே போஸ்ட் பாக்ஸ் வசதி தேவையில்லைன்னு நினைச்சார்னா அவர் அந்த பூட்டையும் சாவியும் சம்பந்தப்பட்ட போஸ்ட் மாஸ்டர் கிட்ட அவர் வந்து ஒப்படைச்சிட்டு, ஓகேங்களா, ஒப்படைச்சிட்டு அது வந்து தாராளமா சரண்டர் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எல்லாமே கரெக்டா பூட்டு சாவியெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டாரு அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர் அவருக்கு ரீஃபண்ட், அவரோட செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருந்தா கொடுத்துருவோம். அந்த பூட்டோ சாவியோ ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லைன்னா செக்யூரிட்டி டெபாசிட்னுடைய ரீஃபண்ட் என்பது கொடுக்கப்பட மாட்டாது. நம்ம கொடுத்த பூட்டும் சாவியும் சரியான முறையில திருப்பி கொடுக்கிற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் செக்யூரிட்டி டெபாசிட் என்பது வழங்கப்படும். சோ இதுதான் சரண்டர் ஆஃப் லெட்டர் போஸ்ட் பாக்ஸ். ஓகேங்களா? சோ இதுல இப்போ முன்னாடி நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம வேற மாதிரி பார்த்திருக்கோம். பட் இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ரெகுலேஷன்ல சில பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிருக்காங்க. அதனால ஒரே ஒரு தடவை குவிக்கா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். போஸ்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் ஜென்ரலா பண்ணலாம். எந்தெந்த ஆஃபீஸ்ல போஸ்ட் பாக்ஸ் இருக்கணும்னு முடிவு பண்றது ஹெட் ஆஃப் த சர்க்கிள் பண்ணுவாரு. அடுத்து அப்ளிகேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பண்ணிக்கலாம். அவரோட அட்ரஸ்ல ஏதாவது மாற்றம் இருக்கு அப்படின்னா கஸ்டமர் 7 நாட்களுக்காக போஸ்ட் மாஸ்டர் கிட்ட அதை வந்து தெரிவிச்சிடணும். அப்படி கொடுக்கலன்னா எந்த முன்னறிவிப்பும் இல்லாம நம்ம திரும்ப பெறலாம். தவறான தகவல் கொடுத்தாலும் போஸ்ட் பாக்ஸை மிஸ்யூஸ் பண்ணாலும் எந்த முன்னறிவிப்பும் இன்றி நம்ம போஸ்ட் பாக்ஸை வாங்கிக்கலாம். ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்அக்கௌண்டபிள் மட்டும்தான் நார்மலா. ஆனால் கஸ்டமர் ரெக்வஸ்ட் பண்ணா அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸை கூட நம்ம டெலிவரி பண்ணலாம்னு சொல்றாங்க. அண்ட் இதற்கான ரெண்ட் வந்து தனித்தனியா வேணும் போஸ்ட் பாக்ஸ் அல்லது போஸ்ட் பேக், ஏதோ ஒண்ணு 1 வருஷம் வேணும் 3 மாசம் வேணும்னா 150 ரெண்டுமே 1 வருஷம் 3 மாசம் வேணும்னா 250 சோ இது ரெண்ட். சோ இந்த ஃபீஸை வந்து கரெக்டான பிரிஸ்கிரைப் ஃபீஸ் பே பண்றது மட்டும் இல்லாம கூடவே ஹெட் ஆஃப் த சர்க்கிள் எவ்வளவு சொல்றாரோ அந்தக்கான செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். ஓகேங்களா? அது பண்ணணும். அடுத்தது பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் அப்படிங்கறது என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை பூட்டு சாவி தொலைச்சிட்டு அது 7 நாளைக்குள்ள சொல்லிடணும். அந்த பூட்டு சாவிக்கான அமௌண்ட்டையும் நம்ம கொடுத்துடணும். இல்லைன்னா செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கிடைக்காது. அதே மாதிரி எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 15 நாட்களுக்கு முன்னதாகவே அதெல்லாம் ஒப்படைச்சிடணும். இல்ல ரினிவல் பண்ணல, சரியா பண்ணலன்னா செக்யூரிட்டி டெபாசிட் இந்த மாதிரி கரெக்டான அதுக்கான அமௌண்ட் பே பண்ணலன்னா நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் திரும்பி கொடுக்க மாட்டோம்.
சோ இந்த அலாட்மெண்ட் போஸ்ட் பாக்ஸ் அலாட்மெண்ட்னுடைய பீரியட் எப்ப ஆரம்பிக்குதுன்னா எந்த மாதத்தை நமக்கு அலாட் பண்றாங்களோ அந்த மாதத்தினுடைய முதல் தேதி தான் பீரியட் ஆஃப் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ரினியூவலை பொறுத்த வரைக்கும் முந்தைய அலாட்மெண்ட் அந்த பீரியட் முடிஞ்சு அடுத்த செட் ஆரம்பிக்குது இல்லைங்களா, அந்த மாதத்தினுடைய முதல் தேதி தான் உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் ஆகுது அப்படின்றது அர்த்தம். சோ இந்த எப்படி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த அவருடைய கஸ்டமரோ இல்லது அவருடைய மெசஞ்சருக்கும் நம்ம ஒரு டெலிவரி டிக்கெட்னு ஒண்ணு கொடுப்போம். அந்த டெலிவரி டிக்கெட் எடுத்துட்டு பிசினஸ் ஹவர்ஸ்ல எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு, நம்மளால அதுல ஃபிட் பண்ண முடியலன்னா போஸ்ட் மாஸ்டர் ஒரு இன்டிமேஷன் ஸ்லிப் கொடுத்து அதை அவரை நேர்ல கூட கொண்டு வந்து நம்ம டெலிவரி பண்ணலாம். அண்ட் விண்டோ டெலிவரி பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு மேல அவர் கிளியரே பண்ணல அப்படின்னா முதல்ல நோட்டீஸ் கொடுத்துட்டு போஸ்ட்மேன் மூலியமா தகவல் டெலிவரி பண்ணுவோம். அதுக்கப்புறமா அவங்க வரவே இல்லைன்னா அதை அன்டெலிவரி ட்ரீட் பண்ணிடுவோம். அண்ட் நிறைய தபால் வர கஸ்டமர்ஸ் அதே பேர்ல இன்னொரு அடிஷனல் போஸ்ட் பாக்ஸ் வந்து அவங்க வந்து தாராளமா ஹையர் பண்ணிக்கலாம்னு சொல்றோம். அண்ட் போஸ்ட் பாக்ஸ் இருக்கிற கஸ்டமருக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டா எழுதணும். பெயர் மட்டும் எழுதி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் எழுதாத கஸ்டமருக்கு நம்ம போஸ்ட் பாக்ஸ்ல டெலிவரி பண்ண மாட்டோம். அண்ட் வேண்டாத பட்சத்துல சரண்டர் பண்ணிக்கலாம். பூட்டும் சாவியும் நல்ல முறையில இருந்ததுன்னா செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணுவோம், இல்லைன்னா ரீஃபண்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல் பாக்ஸ். இந்த இதுல இவ்வளவுதான் சொல்லியிருக்கு. அந்த எத்தனை ஆபீஸ்ல வந்து நம்ம அதை பண்ணலாம் அப்படின்றதுலாம் நம்ம லேட்டர் பார்க்கலாம். இப்போ இந்த ரெகுலேஷன்ல இந்த போஸ்ட் பாக்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளவு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பாக்குறது போஸ்ட் பேக்ஸ். ஓகேங்களா? சோ போஸ்ட் பேக்ஸ் இது வந்து இந்த ஆபீஸ்ல தான் இருக்கணும், ஹெட் ஆஃப் த சர்க்கிள் பார்த்து இந்த அலுவலகத்துல இருக்கலாம்னு சொல்லலாம் அப்படின்ற அந்த கான்செப்டே கிடையாது. எல்லா டெலிவரி போஸ்ட் ஆபீசஸ்லயும் இந்த ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது நம்ம இருக்கு. எந்த ஒரு டெலிவரி போஸ்ட் ஆபீஸ்ல வேணா வச்சுக்கலாம், போஸ்ட் பாக்ஸ் சிஸ்டம் இருக்கோ இல்லையோ இது வந்து இருக்கு. சோ இதுல என்னன்னா ஒரு பை வந்து ஒரு நம்ம கஸ்டமர் அவரோட சொந்த செலவுல பை லாக்கு கீ எல்லாம் கொடுத்துடணும். சோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு வரக்கூடிய எல்லா தபால்களையும் இந்த பையில போட்டு ஒரு லாக் அண்ட் கீ போட்டு அதை பை பூட்டி அவரோட மெசஞ்சர் கொடுத்துருவாங்க. சோ அதனுடைய இன்னொரு சாவி கஸ்டமர் இருக்கும், அந்த சாவியை எடுத்து கஸ்டமர் வந்து ஓபன் பண்ணி தன்னுடைய முழுவதுமாக ஃபுல்லி ப்ரீபெய்டு அன்அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் எல்லாமே எடுத்துப்பாரு. சோ போஸ்ட் பாக்ஸ்க்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் முன்னாடி இதுல பார்த்தோமோ அது அப்படியே போஸ்ட் பேக்குக்கும் பொருந்தும். ஓகேங்களா? சோ இது ரெண்டும் சேர்த்தும் வாங்கிக்கலாம், தனித்தனியா ஃபெசிலிட்டியும் வாங்கிக்கலாம். அதற்கான ரெண்ட் எல்லாத்தையுமே நான் முன்னாடியே காமிச்சிட்டேன். ஓகேவா? சோ இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன, எல்லா டெலிவரி போஸ்ட் ஆபீஸ்லயும் இந்த சேவை இருக்கு அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது இது ஒரு புது விஷயம், இதை நீங்க கவனிங்க. சோ இந்த ரெகுலேஷன் நம்பர் 48ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்மார்ட் டெலிவரி பாக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இதை பத்தி ரொம்ப டீடைல்ஸ் கிடையாது. இதுல என்ன சொல்றாங்கன்னா ஸ்மார்ட் டெலிவரி பாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இதுல என்னன்னா நம்ம இப்ப ஸ்மார்ட் பார்சல் சிஸ்டம் அப்படின்றதெல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, அதனுடைய ஒரு அங்கமாக இருக்கலாம். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா சர்க்கிள் ஹெட் இஸ் ஆத்தரைஸ்டு. நம்மளுடைய சர்க்கிள் ஹெட் வந்து எந்தெந்த போஸ்ட் ஆபீஸ் அல்லது ஏதோ ஒரு லொகேஷன் வந்து இந்த ஸ்மார்ட் டெலிவரி பாக்ஸாக அதை வந்து ஆத்தரைஸ் பண்ணிக்கலாம், அதற்காக அங்கீகரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சர்வீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள் ஹெட் அவரை சொல்லக்கூடிய ஃபீஸ் அந்த சார்ஜை கட்டி யாரு வேண்டுமானாலும் இந்த சேவையை பெற்றுக்கொள்ளலாம் சொல்றாங்க. இதுவும் கிட்டத்தட்ட போஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான். ஸ்மார்ட் டெலிவரி பாக்ஸ் வந்து என்னன்னா டெலிவரி பண்றதுக்கு தான் பண்ணுது. சோ அந்த பாக்ஸ் யாருக்கு அசைன் பண்ணிருக்கோமோ, யாருக்கு என்று நியமித்திருக்கோமோ அவர்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு அவர்களுக்கு வரக்கூடிய தபால்களை நம்ம பண்ணலாம். ஆனா போஸ்ட் பாக்ஸ்க்கும் இந்த ஸ்மார்ட் டெலிவரி பாக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம், இதை பத்தின டீடைல்ஸ் வந்து பெருசா இல்ல. ஓகேவா? சோ இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி மட்டும்தான் இருக்கு. பட் இப்படி கூட ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ ஸ்மார்ட் டெலிவரி பாக்ஸ்ன்றது சர்க்கிள் ஹெட் பார்த்து ஆத்தரைஸ் பண்றது, எந்தெந்த ஆபீஸ்ல இருக்கலாம் இல்ல எந்த லொகேஷன்ல இருக்கலாம்னு யார் வேணா அதுக்கான ஃபீஸ் கட்டி அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் டெலிவரி பண்றதுக்கான ஒரு பாக்ஸ் தான். ஆனா இதுல அன்அக்கௌண்டபிள் தபால் தான் போட முடியுமா இல்ல அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் கூட போட்டுக்கலாமான்ற பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இதுல இல்ல. சோ உங்களுக்கு இதை பத்தி நான் கொஞ்சம் இன்னும் கேட்டு பார்த்துட்டு கமிங் கிளாஸ்ல வேணா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் நோ தட் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் டெலிவரி பாக்ஸ் அப்படின்றது இருக்குன்றத மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது டெலிவரி ஆஃப் பப்ளிக் ஆபீசர்ஸ். சோ இது வந்து நம்ம அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம முன்னாடி பிஓ கைட்லாம் ரொம்ப டீடைல்டா நம்ம பார்ப்போம். சோ அது வந்து இன்னும் கிறிஸ்பா நம்மளோட ஒரு ரெகுலேஷன்லயே சிம்பிளா முடிச்சிருக்காங்க. சோ வந்து பப்ளிக் ஆபீசர்ஸ் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு வரக்கூடிய தபாலை வந்து எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றது சொல்றதுதான் இந்த ரெகுலேஷன் நம்பர் 49. சோ என்ன சொல்றாங்கன்னா ஐட்டம்ஸ் மார்க்ட் ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ், ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் என்று சூப்பர்ஸ்கிரைப் செய்து மேலே குறிப்பிட்டு வரக்கூடிய தபால்களை எப்படி டீல் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா
அதுதான் கீழே சொல்றாங்க. ஐட்டம்ஸ் அட்ரஸ் டு பப்ளிக் ஆபீசர், ஒரு அதிகாரிக்கு வருது. வித் போத் நேம் அண்ட் டெசிக்னேஷன், பேரு அவருடைய டெசிக்னேஷன் என்ன, அவர் என்ன பதவியில இருக்காரு அப்படின்றது குறிப்பிட்டு வருது. அல்லது டஸ் நாட் கண்டெயின் அபிஷியல் டெசிக்னேஷன், பேர் மட்டும் போட்டு வருது. ஓகேவா? மேல ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் என்று குறிப்பிட்டு பெயர் பதவியுடன் வந்தாலோ அல்லது வெறும் பெயருடன் வந்தாலோ அதை நம்ம தாராளமா யாருக்கு பண்ணலாம், அவருக்கு தாராளமா டெலிவர் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஈவன் இஃப் தி ஆபீசர் நோ லாங்கர் ஹோல்ட்ஸ் தி பொசிஷன், ஒருவேளை அந்த ஆபீசர் இப்ப அவர் அந்த பதவியில இல்லைன்னா கூட ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் என்று குறிப்பிட்டு வந்தால் பெயர் பதவி இருந்தாலும் அவர்கிட்ட கொடுத்துடலாம். பெயர் மட்டும் போட்டு பதவி இல்லைன்னா கூட கொடுத்துடலாம்னு சொல்றாங்க. அந்த ஆபீசர் இப்ப அந்த கரண்ட் பொசிஷனை அவர் ஹோல்டு பண்ணலன்னா கூட கொடுக்கலாம். சரி, வேற இடத்துக்கு ஒரு டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டா கூட அதை ரீடைரக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. சோ பேஸ்ட் அவரோட டெசிக்னேஷனை பேஸ் பண்ணி அவர் எங்க இருப்பார் என்பதை பார்த்து ரீடைரக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ்னு குறிப்பிட்டிருந்தால். ஐட்டம்ஸ் வித்தவுட் ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்லாம் போடவே இல்லை, எதுவுமே போடல. இஃப் ஐட்டம் இன்க்ளூட்ஸ் போத் தி ஆபீசர்ஸ் நேம் அண்ட் டெசிக்னேஷன், பெயர் பதவி ரெண்டுமே போட்டிருந்தாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் நேம் இட் வில் பி டெலிவர்ட் பேஸ்ட் ஆன் நேம், பெயரை வச்சு அதை அவர்கிட்ட கொடுப்போம். சோ அவருடைய பதவி அப்படிங்கிறது அங்க பொருள்ல வராது. ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் அல்லது ஆன் இந்தியா சர்வீஸ் அப்படின்ற மாதிரியான சூப்பர்ஸ்கிரிப்ஷன் இல்லாம இருந்தா அவருடைய பெயரை பேஸ் பண்ணி தான் டெலிவரி கொடுப்போம்னு சொல்லுவாங்க. இஃப் ஒன்லி த டெசிக்னேஷன், பெயர் மட்டும்தான், ஓகேங்களா, டெசிக்னேஷன் இஃப் ஒன்லி த டெசிக்னேஷன் இஸ் இன்க்ளூடட், ஓகேங்களா. சோ if only the designation is included, designation மட்டும் போட்டு வருது, ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அந்த மாதிரி டெசிக்னேஷன் மட்டும் போட்டு வருது அப்படின்னா அந்த டெசிக்னேஷன் அந்த பதவியில யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றதா இது. சோ மறுபடியும் ஒரே ஒரு தடவை இதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சூப்பர்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பெயர் பதவியுடன் வந்தாலும் சரி, பெயர்ல மட்டும் வந்தாலும் சரி, நம்ம அவங்க ஆபீசருக்கு கொடுத்துடலாம். அந்த ஆபீசர் அல்ல ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆபீசர் அந்த பொசிஷன் இப்ப இல்லைன்னா கூட அல்லது ரீலோகேட் ஆயிருந்தா கூட நம்ம ரீடைரக்ஷன் எல்லாமே பண்ணிக்கலாம்ன்றாங்க. ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்ற மார்க்கிங் இல்லாம வந்ததுன்னா, பெயர் ஆபீஸோட பெயர் பதவி ரெண்டும் சேர்ந்து வந்ததுன்னா நேம பேஸ் பண்ணி கொடுத்துடலாம். வெறும் பதவியினுடைய பெயர் மட்டும் வந்தா அந்த பதவியில யார் இருக்காங்களோ அதை வகிக்கிறாங்களோ அந்த பேசிஸ்ல அதை அவங்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ரெகுலேஷன் நம்பர் 49. ஓகேங்களா? சோ அடுத்தது நம்மளுடைய ரெகுலேஷன் நம்பர் 50. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் டெலிவரிங் ஐட்டம்ஸ் டு ஃபர்ம்ஸ். நிறுவனத்திற்கு நம்ம ஏதாவது ஒரு தபால் வரும் பொழுது அதை எப்படி டெலிவர் பண்ணும் அப்படின்னு சொல்றதா இந்த ரெகுலேஷன் நம்பர் 50. சோ த ஐட்டம்ஸ் டெலிவர்ட் ஃபார் டெலிவரி டு எ ஃபர்ம், ஒரு கம்பெனிக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ பண்ணும் பொழுது இட் ஷால் பி டெலிவர்ட் டு த ஆத்தரைஸ்ட் பர்சன், அவருடைய அங்கீகரிக்கப்பட்ட நபர், அதாவது ஓனர், பார்ட்னர் அல்லது அதனுடைய ப்ரொப்ரேட்டர், அவரோ அல்லது அவருடைய ஆத்தரைஸ் பண்ண பர்சன்ஸ்க்கோ நம்ம பண்ணிடலான்றாங்க. The authority letter shall be given by the owner or proprietor or partner. சோ அவங்க ஓனரோ அதனுடைய நிர்வாகியோ அந்த பார்ட்னரோ அவங்க என்ன பண்ணும், ஒரு அத்தாரிட்டி லெட்டர் ஒண்ணு கொடுக்கணும் டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸோட போஸ்ட் மாஸ்டருக்கு. சோ எங்க சிச்சுவேட் ஆயிருக்கோ, அந்த கம்பெனி எங்க இருக்கோ அந்த சம்பந்தப்பட்ட டெலிவரி ஏரியாவுக்கு இந்த மாதிரி பெயர்ல கம்பெனில வரக்கூடிய தபாலை யாருக்கு கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய அத்தாரிட்டி லெட்டரை நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் ரெகுலேஷன் நம்பர் 50. சோ ஸ்பெஷல் எப்படி நிறுவனத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ யாரு கொடுக்கலாம், அவங்களுடைய ஓனர் யாருக்கு வேணா கொடுக்கலாம், பார்ட்னர், ப்ரொப்ரேட்டர் அல்லது அவருக்கு ஆத்தரைஸ் பண்ண பர்சன். அவங்க அதுக்கு என்ன கொடுக்கணும், அத்தாரிட்டி லெட்டர் என்பது கண்டிப்பா கொடுக்கணும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல. அடுத்தது நம்மளுடைய ரெகுலேஷன் நம்பர் 51. ஐட்டம்ஸ் அட்ரஸ் டு டிசீஸ்ட் பர்சன். சோ ஐட்டம்ஸ் அட்ரஸ் டு டிசீஸ் பர்சன் எப்படி ட்ரீட் பண்ணோம் நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான். ஒரு இறந்த ஒரு நபருக்கு வரக்கூடிய ஒரு தபாலை அன்கிளைம்டாக ட்ரீட் பண்ணி அதை ரிட்டர்ன் அனுப்பணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆர்டிகல் அட்ரஸ் டு டிசீஸ்ட் பர்சன். சோ டெத் பர்சன் வர்றதுக்கு இது நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் அட்ரஸ் டு டிசீஸ் பர்சன் எப்படி ட்ரீட் பண்ணணும், அன்கிளைம்ட் ஆர்டிகலா ட்ரீட் பண்ணி அதை ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்பிச்சிடணும். ஓகேவா? அடுத்தது நம்மளுடைய ரெகுலேஷன் நம்பர் 52 பார்க்கலாம். இது என்னன்னா டெலிவரி ஆஃப் அ டேமேஜ் ஐட்டம். சோ ஒரு அக்கௌண்டபிள் ஐட்டம் நமக்கு ஒரு டேமேஜ் ஆன ஒரு சரியாக முறையாக இல்லாம டேமேஜ் கண்டிஷன்ல வருது அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, அதை போஸ்ட்மேன் கிட்ட நம்மளோட டெலிவரி அபிஷியல்கிட்ட கொடுத்து விடக்கூடாது. அதை பத்தின ஒரு நோட்டீஸ அட்ரஸ் கிட்ட அனுப்பி
போஸ்ட் ஆபீஸ்க்கு ஒரு 7 நாளைக்குள்ளேயோ, அதாவது டொமஸ்டிக் ஆர்டிகிளா இருந்ததுன்னா 7 நாளைக்குள்ளேயோ, இன்டர்நேஷனல் ஆர்டிகிளா இருந்ததுன்னா ஒரு 15 நாட்களுக்குள்ளேயாகவோ வந்து நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட டேமேஜ் ஐட்டம் வந்து அதை பார்த்து நம்ம டெலிவரி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ டேமேஜ் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் நேர்ல வந்து அவர்களுக்கு அதை பத்தின இன்டிமேஷன் கொடுத்து அவர்களுக்கு அதை காண்பித்து நம்ம நேர்ல தான் கொடுக்கணும். லோக்கல் டொமஸ்டிக் ஆர்டிகிளா இருந்ததுன்னா 7 நாளைக்குள்ள வந்து வர சொல்லணும். இன்டர்நேஷனல் ஆர்டிகல்ஸ் இருந்ததுன்னா 15 நாட்களுக்குள்ளாக வர சொல்லணும். ஓகேங்களா? சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா இன்டிமேஷன் டு த அட்ரஸி. ஓகேவா? இன்டிமேஷன் இது நமக்கு தெரிஞ்சுதான், நம்ம முதல்லயே அதான் பார்த்தோம். இன்டிமேஷன் ஒரு அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் அட்ரஸி கிட்ட நம்ம இன்டிமேஷன் சர்வ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதாவது வந்தது பத்தின இன்டிமேஷன். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த எப்படி இன்டிமேஷன் கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த ரெகுலேஷன்ல சொல்றாங்க அப்படின்னா இன்டிமேஷன் ஸ்லிப்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? prescribe the use of intimation slips for accountable items as defined under regulation for speed post and registered post. அப்புறம் the intimation slip shall be issued to the addressee when such items cannot be delivered on the first attempt. நீங்க போறீங்க, உங்களால முதல் அட்டம்ப்ட்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிவரி கொடுக்க முடியாத பட்சத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு அட்ரஸிக்கு இன்டிமேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இன்டிமேஷன் ஸ்லிப் மூலியமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற சிம்பிளான விஷயம் தான் இந்த ரெகுலேஷன் நம்பர் 53. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ரெகுலேஷன், ஒரு சின்ன சேஞ்ச் வந்து ஒண்ணு பார்க்க போறோம். அதுதான் இந்த ரெகுலேஷன் நம்பர் 54. இதுல என்ன சொல்றாங்கன்னா சீக்கிங் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் அட்ரஸி இஃப் நீடட். சோ பொதுவாக அட்ரஸி அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிதான் நம்ம கொடுப்போம். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா போஸ்ட்மேனோ டெலிவரி பர்சனோ அட்ரஸி அல்லது ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் அவரை வந்து டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி தேவைப்பட்டால் அவரோட ஐடென்டிபிகேஷனை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ், குறிப்பாக பாஸ்போர்ட் வருது அல்லது பேன் கார்டு வருது அல்லது டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது இருக்கு அண்ட் இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயம் இருக்கும் பொழுது அவங்களோட ஐடென்டிட்டியை எப்படியெல்லாம் வெரிஃபை பண்ணலாம் அப்படின்றத இந்த ரெகுலேஷன்ல சொல்லியிருப்பாங்க. இதுல பார்க்கலாம் 3 விதமா சொல்லுவாங்க. முதல்ல வெரிஃபிகேஷன் ஆஃப் அபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்ஸ். சோ இந்த டெலிவரி ஸ்டாஃப் என்ன பண்ணலாம், அந்த சம்பந்தப்பட்ட கஸ்டமர்னுடைய அபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அவரோட ஆதார், ஓட்டர் ஐடி அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலான்றாங்க. சோ ஒன்லி ஆஃப்டர் அதுக்கப்புறம் அவரோட ஐடென்டிட்டி இவர் தான் இன்னார் அப்படின்றத நல்லா அவர் ஊர்ஜிகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. சோ அப்படி இந்த மாதிரி ப்ரூஃப் பார்த்து இந்த மாதிரி சென்சிட்டிவான பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் கொடுக்கும் பட்சத்துல அவருடைய அந்த ஐடி நம்பரை வந்து டெலிவரி ஸ்லிப்ல தவறாமல் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ அபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்ஸை பார்த்து அவரோட ஐடென்டிட்டியை பாக்குறதோட மட்டும் கிடையாது, எந்த ஐடி பார்த்து உங்களோட ஐடென்டிபிகேஷனை நீங்க வந்து உறுதிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்றதுக்கான அந்த ஐடி நம்பரை கீழே தவறாமல் எழுதணும் அப்படின்னு சொல்றதா இந்த ரெகுலேஷன். சோ ஒண்ணு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் பார்த்து பண்ணலாம். அல்லது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா ஓடிபி பேஸ்ட் ஐடென்டிபிகேஷன் இருந்தால், சோ இப்ப நம்ம கிட்ட அது கிடையாது, ஓடிபி பேஸ்ட் ஐடென்டிபிகேஷன். சோ ஓடிபி பேஸ்ட் டெலிவரி எப்ப வருதோ அப்ப ஓடிபி அனுப்பி அந்த ஓடிபி அவரை சொல்லி டெலிவரி பண்ணலான்றாங்க. அல்லது ஐடென்டிபிகேஷன் ஆஃப் ஆத்தரைஸ்ட் பர்சன். சோ ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் தான் வராரு, அட்ரஸி வரல அப்படின்னா டெலிவரி ஸ்டாஃப் என்ன பண்ணலாம், அந்த ஆத்தரைசேஷன் லெட்டர் பார்த்துட்டு நீங்க தான் அதுவா அப்படின்ற அவங்களோட ப்ரூஃபை பார்த்து அப்ப வந்து ஆத்தரைஸ்ட் பர்சன் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்றாங்க. சோ எப்பெல்லாம் டவுட் இருக்கோ, எப்பெல்லாம் இந்த மாதிரி சென்சிட்டிவான பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறோமோ அப்ப ஒண்ணு இந்த மாதிரி அபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்ஸோ அல்லது ஓடிபி பேஸ்ட் டெலிவரி வரும் காலத்துல ஓடிபி பேஸ்ட் டெலிவரியோ பண்ணலான்றாங்க. இது அட்ரஸிக்கு மட்டும் கிடையாது, ஆத்தரைஸ்டு பர்சன் வரும் பொழுது அவரையும் உங்களால அடையாளம் கொள்ள முடியல அப்படின்னா அவர்கிட்டயும் தாராளமா இந்த ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க டெலிவரி எஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதா இந்த ரெகுலேஷன் நம்பர் 54. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து டெலிவரியில இது வரைக்கும். இது அடுத்த ரெகுலேஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் டெப்தா போகும். நம்மளோட ரீடைரக்ஷன் பத்தி அதுலயும் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம 26, அதாவது ப்ரொஹிபிஷன் 25க்கு அப்புறம் 26, அதாவது இன்டர்நேஷனல் ஆர்டிகல்ஸ்ல தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்னன்றத ஆரம்பிச்சு டெலிவரி நம்மளோட சாப்டருக்கு வந்து ஒரு 54 ரெகுலேஷன் வரைக்கும் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இதோட நான் இந்த கிளாஸை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து இன்னும் இந்த டெலிவரி இன்னும் இது சம்பந்தப்பட்ட இன்னும் நிறைய சேஞ்சஸ் இந்த பர்டிகுலரா இந்த சாப்டர்ல தான் நமக்கு இருக்கு.
சோ இத பத்தின இன்னும் கூடுதலான நம்ம மத்த இது வந்து ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நம்ம அடுத்து வரக்கூடிய கிளாஸ் பார்க்கலாம். அடுத்த சண்டே நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். சோ இவ்வளவு நேரம் பேஷண்டா லிசன் பண்ணவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சோ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் மேடம். உங்களுக்கு தான் நாங்க எல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். கிட்டத்தட்ட மராத்தான் மாதிரி 1.25 மணி நேரத்துக்கு மேல நீங்க கம்ப்ளீட்டா பண்ணிருக்கீங்க. அதனால தேங்க்ஸ் உங்களுக்கு தான் சொல்லணும். வெரி குட்.